சத்குரு சப்த ரிஷிகளில் ஒருவரான அகஸ்திய முனிவர் பரம்பரையில் வந்த ஒரு கிரகஸ்த யோகி. அகஸ்திய முனிவர் விட்டு சென்ற ஆன்மீக பணிகளை அதே வீரியத்துடன் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்பவர். ஐநா சபையிலும் சர்வதேச பொருளாதார மாநாட்டிலும் இங்கிலாந்து பாராளுமன்றத்திலும் போற்றத்தக்க வகையில் உரையாற்றிய போதும் கிராம மக்களுடனும் தமிழகத்தில் வாழும் மலைவாழ் மக்களுடனும் இணைந்து பழகும் பண்பாளர். சத்குரு ஆன்மீக ரீதியில் பல பரிமாணங்களை கொண்ட மகா யோகியும் ஈடு இணையற்ற ஞானியும் ஆவார். மெத்த படித்தவர்களிடமும் படிக்காத பாமரர்களிடமும் அவர் அவர்களுக்கேற்ப அன்பை பொழியும் மனிதநேயம் மிக்கவர். வணக்கம். நமஸ்காரம். உங்களை சந்தித்து உரையாட என்னை அழைத்ததற்கு முதலில் என்னுடைய நன்றி. இந்த அழைப்பு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். நான் ஒரு டெம்பரல் தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். எனவே நம்முடைய இருவருடைய கருத்துக்களும் எங்காவது ஒரு இடத்தில் சந்திக்குமா என்பது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம். அதற்கு அதிக வாய்ப்புகள் இல்லை என்று நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு உரையாடல் சாத்தியம் என்று எனக்கு தோன்றுகிறது. இங்கே இருக்கிற பலரை போல, உங்களை நான் அதிகம் படித்ததில்லை என்பதனால் இங்கே இருக்கிற பலரை போல என்னால் உங்களை சத்குரு என்று அழைப்பது சற்று சிரமமாக இருக்கும் எனக்கு. அதனால் உங்களை எப்படி அழைப்பது என்றும் எனக்கு தெரியவில்லை. அதனால் எந்தவித அழைப்பும் இல்லாமலே நாம் பேசிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நான் இங்கே கேட்க போகிற கேள்விகள் எல்லாம் சத்குருன்னா என்னன்னு சொல்லிடுவேன். அதுக்கு அர்த்தம் சத்குருன்னா அர்த்தம் என்னென்னா எழுத்து படிப்பு தெரியாத குருன்னு. அதனால சும்மா சொல்லிக்கலாம். இல்லை, நான் கேள்விப்பட்டது குரு என்ற சொல்லுக்கு இருளை அகற்றுபவர் என்று ஒரு அர்த்தம் உண்டு என்று சொல்வார்கள். நான் உங்களிடத்தில் கேட்க போகிற கேள்விகள் எல்லாம் இளைஞர்கள் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிற கேள்விகள். நான் இங்கு வருவதற்கு முன்பு சில இளைஞர்களோடு உரையாடி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் உங்களை பற்றி என்ற அந்த கேள்விகளோடு வந்திருக்கிறேன். அதில் என்னுடைய கேள்விகளும் இருக்கிறது. ஏனென்றால் நானும் என்னை இளைஞன் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். என்ன இது கொடுத்தீங்கன்னு கேட்க. என்னுடைய முதல் கேள்வி, இந்தியா என்பது ஒரு ஞான பூமி. அது நிறைய சிந்தனையாளர்களை, ஞானிகளை உலகிற்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் இப்போது ராமகிருஷ்ணர் போன்றவர்கள், அரவிந்தர் போன்றவர்கள், ரமணர் போன்றவர்கள் உங்களைப் போல ஊர் ஊராக சென்று மக்களை பார்த்து பேசியது என்பது கிடையாது. அவர்கள் ஊடகங்களில் பேட்டி கொடுத்தது என்பது கிடையாது. ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு வைத்துக்கொண்டோ ஒரு போஸ்டர் வைத்துக்கொண்டோ தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டது கிடையாது. ஆனால் நீங்கள் அவற்றை செய்கிறீர்கள் அல்லது செய்கிறவர்களை ஊக்குவிக்கிறீர்கள். அது ஏன்? ஞான மார்க்கம் என்பது, வியாபாரத்தில் இறங்குவது என்பது நல்லதா? ரமணர் ஃப்ளெக்ஸ் போர்டு போடல என்னத்துக்குன்னா அப்போ ஃப்ளெக்ஸ் இல்லை. அந்த காலத்தில்
அவர் கையில் என்ன இருந்ததோ அது வச்சு மக்களுக்கு எப்படி அவர்கிட்ட இருக்கிறது சேர்த்தணுன்றதுக்கு அவர் முயற்சி பண்ணாங்க. அந்த காலத்தில் அவர் கையில் என்ன வசதி இருந்ததோ அதில். புத்தர் ஒரு கிராமத்துக்கு 40 வருடம் சுற்றுனாங்க. என்னத்துக்குன்னா அவருக்கு டெலிவிஷன் கிடையாது, ரேடியோ கிடையாது, ரெக்கார்ட் பண்ணி சிடி அனுப்ப முடியாது, இல்லை இன்டர்நெட்டில் சொல்ல முடியாது. இதனால் அவருடைய சீடர் சுற்றுனாங்க. நம்ம மக்களும் சுற்றுறாங்க. ஆனால் இப்போ தொழில்நுட்பன்றது இருக்குது. தொழில்நுட்பன்றது அது ஒரு கருவி மட்டும்தான். நன்மைக்கு உபயோகப்படுத்த முடியும், கெடுதலுக்கு உபயோகப்படுத்த முடியும். பிரத்தியொரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையை ஒரு உயர்ந்த நிலை கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அது மனப்பூர்வமாக இருக்குதோ தெரியாமல் இருக்குதோ, ஆனால் எங்கே இருந்தாலும் அடுத்தபடிக்கு போகணுன்ற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்குது. அடுத்தபடியாக அவன் என்ன நினச்சிக்கலாம், இப்போதுக்கு அவனுடைய மனத்தில் இப்போது நான் 10,000 சம்பாதிச்சிருந்தா 20,000 வந்தால் அடுத்தபடின்னு நினச்சிக்கிறான். ஆனால் அவன் 20,000க்கு ஆசைப்படலை, இல்லை வீடுக்காக ஆசைப்படலை, நல்லா வாழணும்ன்றது வாழ்க்கையில் ஒரு அடுத்தபடி வேணும்னு ஆர்வம். இது நாம் இல்லை வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போனப்புறம் 70 வயசு 80 வயசுக்கு அப்புறம் பார்க்க முடியும். எவ்வளோ சேர்த்துனாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் வாழ்க்கைன்றவுடைய குவாலிட்டி நம்ம உள்ளத்தில் தான் இருக்குது. நம்ம உள்ளம் எப்படி நடக்குதோ இப்போது அதுதான் நம்ம வாழ்க்கையுடைய ஒரு குவாலிட்டி. இந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்றது பிரத்தியொரு மனிதனுக்கு இருக்குது. ஆனால் எப்படின்னு தெரியாமல் இருக்கிறான். இப்படி எப்படின்னா எல்லாருக்கும் தாகம் இருக்குது, தண்ணி எங்கே இருக்குதுன்னு தெரியல. நம்மக்கிட்ட இங்கே தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பானை முழுக்கமாக இவருக்கு எல்லாம் தாகமாக இருக்குது, நாம் சும்மாவே உட்காந்துக்கிறோம். இல்லை நான் அப்படி இல்லை, ஃப்ளெக்ஸ் போர்டு போடுவேன், இங்கே தண்ணி இருக்குது வாங்க. அப்படி இங்கே படிப்பு இல்லாதவங்க படிக்க தெரியல நான் எழுதுதுன்னா கத்திட்டு சொல்லுவேன். அப்படியே கேட்கலன்னா இந்த மாதிரி மைக்ரோஃபோன் வச்சு கத்திக்குவேன். என்னத்துக்குன்னா தண்ணி இருக்குது, தாகமாக இருக்கிறவங்க சும்மா சுற்றி அலைஞ்சே இருக்கிறாங்க, சொல்லாமல் உட்காந்து அதே ஒரு பெரிய குற்றம் தானே. அது ஒரு குற்றமா என்று எனக்கு தெரியல. ஏன்னா இப்போது ரமண மகரிஷி இருந்தபோது நீங்கள் தொழில்நுட்பம் இல்லை என்று சொல்கிறீங்க. அப்போ அந்த அளவில் ஒரு தொழில்நுட்பம் இருந்தது. இப்போ அரவிந்தரும் பாரதியாரும் ஒரே இடத்துல தான் வசித்தாங்க, ஒரே ஊரில். பாரதியார் ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தார், அரவிந்தர் அவரை தினமும் சந்திக்கக்கூடியவராக இருந்தார். உங்கள் பத்திரிகையில் என்னை பற்றி எழுதுங்கன்னு அவர் கேட்டதாக வரலாறுகள் இல்லை. இப்போ ரமணர் அவரை பற்றி தன்னை பற்றி சொல்லிக்கொள்ளவில்லை என்றாலும் கூட பால் பிரண்டன் வெளிநாட்டிலிருந்து அவரை பார்ப்பதற்காக தேடி வந்தார். அப்போ அவர் வேண்டாம் என்னை பற்றி எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் தானே. என்னை பற்றி ஒன்றும் எழுத வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலை. என்னத்துக்குன்னா அவருக்கு ஆர்வம் மக்களுக்கு சேரணுதுன்ற ஆர்வம் இருக்குது தானே. அது தவறு என்று நான் சொல்லலை. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆபத்து உங்களுக்கு புரிகிறதா என்று நான் கேட்கிறேன். கட்டாயமாக புரியுது. அது புரியாமல் என்ன ஆபத்து எல்லாத்துலேயும் இருக்குது. ஆபத்து இருக்கிறது எனக்கு வாய்ப்பு விட்டுடலாமா? வாய்ப்பு இது எனக்காக வாய்ப்பு இல்லை. எனக்கே நான் கண்ணு மூடினா முடிஞ்சு போகுது என் வாழ்க்கை. கண்ணு மூடி இப்படி உட்காந்தா கடைசி க்ஷணத்து வரைக்கும் இப்படியே உட்காந்துடுவேன் நான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தண்ணி இருக்குது, தாகமாக இருக்கிறவங்க இருக்கிறவங்க கண்ணு மூடி உட்காந்துக்க முடியும். ஒரு நேரம் அது பண்ணிவிடுவோம். அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே தாகம் நீங்கிட்டோன்ற ஒரு ஆர்வம், அவ்வளோதான். மக்களுக்கு ஆர்வம் இருக்கிறதுனால. இல்லைன்னு அவருக்கு ஆர்வம் இல்லை, நமக்கு தாகமாக இல்லைன்னு சொன்னால் நான் பாட்டு நான் கண்ணு மூடி உட்காந்துக்கிறேன், எனக்கு என்ன. அப்புறம் பொதுவாக ஒரு விஷயத்தின் மேலே இது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாமா? இது மார்க்கெட்டிங் தாராளமாக பேசலாம். இல்லை இதை பற்றி நான் பேசுகிறவங்களுக்கு ஒரு வேலைக்கு இவ்வளோ பேருக்கு சங்கடமாக இருக்குமோங்கிறதுனால தான் நான் அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட்டிங்கன்னு சொல்லிடலாம், என்ன அதுக்கு பிரச்சனை? கட்டாயமாக மார்க்கெட்டிங் தான், அதை பற்றி ஒன்றும் சந்தேகம். மார்க்கெட்டிங் இஸ் நாட் அ பேட் திங், யூனோ. ஒரு முதல் இது 30 ஒரு திஸ் இஸ் 31st இயர் ஃபார் அஸ். முதல் 18-20 வருஷம் நாம் எந்த விதமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. ஒரு ப்ரோஷரை ஒரு பேனரை நான் போடல, எங்கேயோ ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூ கொடுக்கல, ஒரு டெலிவிஷனில் போகல, வேணும்னு நான் பேண்ட் இட் வாஸ் நாட் அலவுட். ஆனால் இந்த 10 வருடத்தில் 12 வருடத்தில் ரொம்ப சத்தம் போடுவோம். என் முகம் பார்த்து சென்னையில் உங்களுக்கு எரிச்சல் வருதோ என்னமோ, எங்கே பார்த்தாலும்
எந்த பஸ் மேலே பார்த்தாலும் ஆட்டோவில் பார்த்தாலும் உங்களோடது ஒரு ஒரு விதமான ப்ளசண்ட்டான ஒரு எரிச்சல் வராது வந்துட்டு. ஆனால் அந்த விளம்பரம் தேவையாங்கிற கேள்வி வருமான இல்லை. இப்படி பண்ணுறாங்க. எதுக்கு பண்ணுறாங்கன்னா, இந்த 10-12 வருஷத்தில் நாம் பல சோஷியல் மூமெண்ட் ஆரம்பிச்சிட்டோம். ஆன்மீகத்துக்காக ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை எனக்கு. இப்போ கூட இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாமே யாரே எந்த கிளாஸுக்கு வந்திருந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட்னால வந்தவங்க ஒரு 5% கூட கிடையாது. மித்தவங்க எல்லாம் அவருக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் உணர்ந்தாங்க, அவருடைய ரிலேட்டிவ்ஸோ நண்பரோ யாரோ ஒருத்தர் உணர்ந்தாங்க, அவர் வந்து சொன்னதுனால தான் அவர் வந்திருக்கிறாங்க. தேவையில்லையே. இல்லை, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த சோஷியல் மூமெண்ட் ஆரம்பித்தப்புறம் நமக்கு ரொம்ப தேவை சப்போர்ட். இப்போது ஒரு 32,000 குழந்தைக்கு எஜுகேஷன் நடக்குது. தோராயமாக 2 கோடிக்கு நெருக்கமாக மரம் நட்டுருக்குறோம். பலவிதமான செயல் நடக்குது உலகம் முழுக்கமாக. தமிழ்நாட்டிலே இது எல்லாம் நடந்திருக்குது. இதுக்கு எல்லாமே உதவி இல்லாமல் நடக்காது. இந்த 10-12 வருஷத்தில் தான் இவ்வளோ சத்தம். நாம் முதல் 20 வருஷம் ஒரு சத்தம் நான் பண்ணல. என்னதுக்குன்னா, ஆன்மீக செயலுக்கு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை, எப்படியும் வருவாங்க. அது இல்லாமல் நான் ஏதோ ஒன்று பிளான் போட்டிருந்தேன், அந்த அளவுக்கு வந்தால் அங்கே முடிச்சு சும்மா இருக்கணும்னு. ஆனால் மக்களுடைய ஆர்வம் பார்த்தா நான் கற்பனை பண்ணதுக்கு மேலே இருக்குது, அப்பாற்பட்ட நிலையில் இருக்குது. இவ்வளோ ஆர்வம் உலகம் முழுக்கமாக ஒரு இடத்துல இல்லை. இது பார்த்தப்போ நாம் சும்மாவே இருக்கிறது சரியில்லை, நாம் பண்ணுறோம். இது அடிப்படையாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த ஈசா மையம்ன்றது ஒரு 3000 மக்கள் ஃபுல் டைம் வாலண்டியர்ஸாக இருக்கிறாங்க. தோராயமாக ஒரு 30 லட்சம் மக்கள் பார்ட் டைம் வாலண்டியர்ஸாக இருக்கிறாங்க. யாருக்கு ஒரு காசு இதனாலே சம்பாதிக்கிற மாதிரி இல்லை, என்னை சேர்த்தி. நோபடி ஏர்ன்ஸ் எனி மனி ஃப்ரம் திஸ். எல்லாருமே இங்கே வரணுன்னா, இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்னா சென்னையில் அவருடைய பணம் செலவு பண்ணி நடத்துகிறாங்க. ஃபவுண்டேஷனில் ஒன்றும் பணம் கொடுக்கல. எல்லாமே இப்படி தான் நடக்குது எங்கே போனாலும். எதுக்கு இவ்வளோ ஆர்வமாக மக்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்க? அவருக்கு மதிப்பாக, அவருக்கு ஒரு நன்மையாக இருக்குது. இன்னொரு 10 பேருக்கு அது சேரணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. இப்போது எந்த விதமான மார்க்கெட்டிங் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்தாங்க, இப்போவே சொல்கிறாங்க, இது என்ன சத்குரு நமக்கு தெரியவே இல்லையே இப்படி இருக்குதுன்னு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு சொல்லியிருக்கலாமே நீங்கள். இன்னும் எவ்வளவோ லட்ச பேர் எனக்கு வந்து சொல்கிறாங்க இதே வார்த்தை. அப்படின்னு என்னென்ன பிரச்சனை என்னென்னா, நாம் பேசல சத்தமாக. இப்போது சத்தமாக பேச தேவை வந்திருக்குது. என்னத்துக்குன்னா, இப்போது உலகத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உலகத்தில் தொழில்நுட்பங்கள் எல்லாம் மெத்திமேறி போயிடுச்சு. எப்போவுமே மனிதனுக்கு எப்போவுமே இல்லாத ஒரு சக்தி இப்போ இருக்குது. ஒரு சாமானிய மனிதனை ஒரு சூப்பர்மேனே சொல்லிக்கலாம். இப்போ நீ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா கையில் இதை இப்படி வச்சு அமெரிக்காவில் இருக்கிறவங்க கூட யார் கூட பேசுனா நீங்கள் சூப்பர்மேன் தானே. இப்போ எல்லோரும் ஆகிட்டாங்க அப்படியே சூப்பர். இவரெல்லாம் இப்படி சூப்பர் ஆகிறது உள்நிலையில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் வெளிநிலையில் ரொம்ப திறமை வந்துடுச்சுன்னா இதனால் ஒரு அழிவு வந்துடும் நமக்கு. எப்போ வெளிநிலையில் இவ்வளோ சக்தி வளர்ந்துருச்சோ உள்ளத்தில் ஒரு வளர்ச்சி தேவை. அந்த உள்ளத்தில் வளர்ச்சி உருவாக்குறதுக்காக சமூகத்தில் எந்த விதமான கருவி இல்லை. நம்ம கல்வின்றது சும்மா உணவு சம்பாதிக்கிறதுக்காக தேவையான கல்வி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. உள் வளர்ச்சிக்காக எங்கே கல்வி நடக்குது? எந்த கல்வி என்ன? வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா பிழைப்புக்காக தான் இருக்குது வெறும். இன்னொன்று, இப்போ கூட இவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்துருந்தாலும் பாதி பேர் இன்னும் ஒரு நேரம் கூட சரியாக சாப்பிடல உலகத்தில். இது உணவு இல்லாததுனால இல்லை. இந்த 2011 தோராயமாக ஒரு 18 பில்லியன் மக்களுக்கு தேவையான உணவு நாம் தயார் பண்ணியிருக்கிறோம் இந்த உலகத்தில். நாம் இருக்கிறது 7 பில்லியன் தான். அப்படி இருந்தாலும் பாதி பேர் சாப்பிடல. இப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த உணவு யார் கையில் இருக்குதோ, யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்கோ அவருக்கு மக்கள் பற்றி கவனமே வரல, அந்த உணர்வே வரல நெஞ்சில் அவருக்கு. உணவில்லாமல் பசியாக இருந்தால் என்ன பண்ணுறது? அது வேறு விஷயம். உணவிருந்து பசியாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஏதோ ஒன்று பண்ணணும் தானே.
இப்போது எல்லாமே நம்ம கையில் இருக்குது. இந்த உலகத்தில் மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதுக்கு எல்லாமே தீர்வு கொண்டு வர மாதிரி நம்ம கையில் எல்லா விதமான சக்தி நம்ம கையில் இருக்குது. செய்கிற மனிதன் மட்டும்தான் இல்லாமல் இருக்கிறான். எதுக்கு இல்லாமல் இருக்கிறான்னா அவனுக்குள்ளே அது அங்கே இருக்குது, இது ஒன்றுன்ற உணர்வு அவனுக்கு வரல. இது தனி அது தனி. தொழில் நடத்துக்கிறாங்க எல்லாத்துலேயும். வேற எல்லாமே தொழில் பண்ணிக்கலாம். பசியாக இருக்கிறப்போ தொழில் பண்ண எப்படி, தாகமாக இருக்கிறப்போ தண்ணி தொழில் பண்ண முடியுமா நாமன்னு கேட்குறேன். எல்லாமே நல்லா நடக்கிறப்போ தண்ணி கூட பாட்டிலில் ஊற்றி சேல் பண்ணிக்கலாம், பரவாயில்ல, மார்க்கெட். அது தாகத்தில் சாகுறாங்க, அப்போ போய் தொழில் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். தொழில் பண்ண அசிங்கம் தானே. இந்த அசிங்கம் உலகத்தில் நடந்தே இருக்குது. இந்த அசிங்கம் போகணுன்னா நான் என்ற நோய் போகணும் மனிதனுக்கு. நான் என்ற நோய் போகணுன்னா ஆன்மீகம் என்ற தன்மை வராமல் இந்த நான் என்ற நோய் போகாது மனிதனுக்கு. சரி, இது தொடர்பாக ஒரு கேள்வி. இப்போ ஆன்மீகங்கிற தன்மை வராமல் நோய் போகாது என்று சொல்கிறீங்க. ஆன்மீகம் என்றால் என்ன? அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? ஆன்மீகம்னா நான் ரொம்ப டெக்னிக்கலான ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருவேன் உங்களுக்கு. எதுக்குன்னா பலவிதமான தப்பான உணர்வு இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, நான் இவங்க உட்காந்துருக்கிறேன். இப்போது நம்ம மனநிலையில் நம்ம மனத்து எண்ணத்தில் இது நான் அது நீங்கள், இதை பற்றி சந்தேகமே கிடையாது. அது தனி ஒரு மனிதன், இது துறை ஒரு மனிதன். இதுக்கு ஒன்றும் விவாதமே இல்லை இதில். ஆனால் இதில் என்ன இருக்குதோ, இதில் என்ன இருக்குது, இந்த பூமியில் இருக்கிற மண்ணை தான் எடுத்து இந்த உடல் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இது இந்த பூமி தானே, வேறு எங்கேருந்து வந்தீங்களா? இல்லை, நீங்கள் இங்கே தானே. இப்போ ரெண்டு அதே பொருள் தான். ஆனால் இங்கே ஒரு மாதிரி நடந்துக்குது, அங்கே இன்னொரு மாதிரி நடந்துக்குது. இது பொருளுடைய தன்மை. பொருளுக்கு எப்பவுமே ஒரு வளையம் தேவை. வளையம் இல்லாமல் பொருள் இருக்க முடியாது. பொருள் என்ற தன்மைக்கு அந்த பொருள் தன்மை எப்படி வந்திருக்குதுன்னா ஒரு வளையத்தினாலே தான் பொருள் தன்மை. ஒரு ஃப்ரேம் சொல்கிறீங்க, பவுண்ட்ரி. தப்பா அது வார்த்தை இல்லை? சரிதான் சொல்கிறேன். இந்த ஒரு வளையம் என்றது இருந்தால் தான் பொருள் என்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இல்லைன்னா பொருள் இருக்க முடியாது. ஆன்மீகம் என்னென்னா இந்த வளையம் தாண்டி, பொருள் என்ற வளையம் தாண்டி எப்போ நீங்கள் உங்கள் உயிர்த்தன்மை உணர்றீங்களோ, அனுபவபூர்வமாக நீங்கள் உணர்றீங்களோ, இப்போ இது ஆன்மீகம். இப்போ இங்கே உட்காந்தா இது தனி அது தனி என் உணர்தான். இதுக்கு அதுக்கு எப்படி இருந்தாலும் போட்டி தான். என்னென்னமோ சொல்லிக்கலாம், தத்துவங்கள் சொல்லிக்கலாம். என்ன தத்துவம் சொன்னாலே ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரே ஒரு பழம் இப்போ இருக்குதுன்னா யாருக்குன்ற கேள்வி வந்துடும். இப்போ இந்த தன்மை தாண்டி, பொருள் தன்மை அடையாளம் தாண்டி எப்போ நீங்கள் எல்லாமே எனக்குள்ளே ஒன்று உணர்றீங்களோ இது ஆன்மீகம். யோகான்னா இவ்வளோ தான். யோகான்னா எல்லாமே இணைஞ்சிடுச்சு நமக்குள்ளே. நான் பிரபஞ்சன்றது தனியாக இல்லை, ரெண்டு ஒன்றா எப்போ உணர்றீங்களோ நீங்கள் யோகின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு உணர்வு ஒரு அளவுக்கானாலும் எல்லா மனிதனுக்குள்ளே வரணும். அதுலேயும் தலைவராக இருக்கிற மக்களுக்குள்ளே இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு உணர்வு வந்துடுச்சுன்னா நானுன்றது இன்னொன்றுன்றது ரொம்ப தனியானதில்லை. ஏதோ இப்படி நடக்குது இப்போதுக்கு. இது மண்ணை பண்ணுற வரைக்கும் நிறைய பேருக்கு புரியல. அப்போ தான் புரியுது இதில் எல்லாம் நானும் ஒன்று கலந்து போக முடியும். நீ இப்போவே கலந்து போக முடியும்ன்ற உணர்வு கொண்டு வந்தால் இது ஆன்மீகம். எப்போ நிறைய பேருக்கு எது இறப்புக்கு அப்புறம் வருதோ, உயிரோடு இருக்கிறப்பவே இங்கே உட்கார்ந்தப்பவே இந்த உணர்வு வந்துடுச்சுன்னா இப்போது உங்களுக்கு எந்த நீதி போதனை தேவையில்லை. என்ன செய்யணுமோ அது கட்டாயமாக செய்வீங்க. இது முக்கியமாக மக்களுக்குள்ளே வரணும். அதுலேயும் ஒரு அதிகாரத்தில் ஒரு தலைவனாக இருக்கிறவனுக்கு கட்டாயமாக வரணும். இந்த நோக்கத்தில் நிறைய செயல் செஞ்சுருக்குறோம் எல்லா காலத்தில். இதே தான் புத்தர் எங்கே போய் உட்காந்தாங்க நீங்கள் நினச்சிக்கிறீங்க, காட்டில் உட்காந்தாங்க நீங்கள் எங்கேயோ இதில் கேலண்டரில் பார்த்துக்கிறீங்க. அப்படி இல்லை, போய் ராஜர் கூட உட்காந்தாங்க. எப்போ பார்த்தாலும் ஆஸ்தானத்தில் உட்கார்றாங்க. அப்போவும் எல்லாம் காமெண்ட் பண்ணாங்க, இவன் என்ன சன்னியாசின்னு சொல்லிக்கிறா, போய் ஆஸ்தானத்தில் உட்காந்துக்கிறான்னு. எதுக்கு உட்காந்துக்கிறான்னு அவனோட அந்த ராஜனுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தால் எவ்வளவோ லட்ச பேருக்கு நன்மை கிடைக்கும். கீழே இருக்கிறவங்க நன்மை வந்தால் அவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இந்த நோக்கத்தில் போய் அங்கே உட்காந்துக்குவாங்க. கிருஷ்ணர் போனால் எங்கே போனாலும் ராஜஸ்தானத்தில் தான் உட்காந்தாங்க. புத்தர் அதே தான் பண்ணாங்க. எல்லோரும் அதான் பண்ணுறாங்க. என்னத்துக்குன்னா அந்த ராஜனாக இருக்கிறவனுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வந்துடுச்சுன்னா சுலபமாக எல்லாருக்கும் நடக்கும்ன்ற நோக்கத்தில். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறதுனுடைய அடிப்படையில் இந்த மாதிரி அதை சொல்ல முடியுமா? ஆன்மீகம் என்பது ஒரு உள்வயமான, ஒரு அகவயமான, ஒரு இன்னர்
தேடல், இன்னர் குவெஸ்ட் என்று அதை வந்து சொல்ல முடியுமா? இந்த மாதிரி எல்லாமே வார்த்தை உபயோகப்படுத்திட்டாங்க. தமிழில் என்ன சொல்கிறீங்க? இன்னர் குவெஸ்டன்னா உள்வயமான தேடல்னு சொல்கிறேன். இப்போ உள்ளோ வெளியான்றது என்னன்னு கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போது நான் இங்கே உட்காந்துருக்குறேன். எங்கே உட்காந்துருக்கேன் நீங்கள் காட்டுடுங்க கையில். இங்கே தான் உட்காந்து. அப்படி இல்லை, தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. நான் யோகியிருந்து மறந்துட்டீங்க நீங்கள். இந்த வெளிச்சம் என் மேலே விழுகுது, பிரதிபலித்து உங்கள் கண்ணுக்குள்ளே போகுது, தரமாரா உள்ளே தெரியுது. இப்போ நான் எங்கே இருக்கிற சொல்லுங்கள். உங்கள் புரிஞ்சுக்கிறதன் மேலே உங்களுக்குள்ளே தான் நடக்குறேன், நான் வெளியே இல்லை. எங்கே நான் பேசுகிறது உங்களுக்கு எங்கே கேட்குது சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே தானே கேட்குது. நான் மட்டும் இல்லை, உலகம் எல்லாமே நீங்கள் எங்கே பார்த்தீங்க? உங்களுக்குள்ளே தானே பார்த்தீங்க. உங்கள் மனத்துக்குள்ளே எப்படி பிரதிபலிக்குதோ அப்படி தானே பார்த்துருக்கீங்க. வேறு எப்படியும் மனிதன் பார்க்க முடியாது. அப்படின்னா உங்களுக்கு நடக்கிற அனுபவம் இல்லாமல் எதே இருந்தாலும், வெளிச்சம் இருந்தாலும், இருட்டு இருந்தாலும், இன்பம் இருந்தாலும், துன்பம் இருந்தாலும், ஆனந்தம் இருந்தாலும், பாதிப்பாக இருந்தாலும் எல்லாமே நமக்குள்ளே தான் நடக்குது. பூரா பிரபஞ்சமே நமக்குள்ளே நடக்கிறப்போ, அதோடைய அனுபவம் நமக்குள்ளே நடக்கிறப்போ, நம்ம அனுபவம் எப்படி இருக்கணுன்றது நாம் தானே நிர்ணயிக்கணும். இப்போ அப்படி இல்லையே, யார் வேணாலும் நிர்ணயிக்க முடியுமே. எதுக்கு இப்படி இருக்கு? அதுதான் கேள்வி. இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அனுபவத்தை நாமே உணர்ந்து கொள்ளணும். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, வெளியான்றது என்னன்னு நமக்கு புரியவே இல்லை. வெளியான்றது நீங்கள் உணர்ந்ததே இல்லை. மனிதனுக்கு நடந்தது எல்லாமே உள்ளே தான் நடந்திருக்குது. வெளியே இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் இதெல்லாம் பார்த்தா உள்ளே தானே நடக்குது. உள்ளந்தான் இருக்குது. வெளியான்றது சும்மா ஒரு பிரமை. அந்த மாதிரி யாரும் தொட்டதில்லை, பார்த்ததில்லை. இப்போ நான் உங்கள் கை இப்படி தொட்டால் என்னோடய கையை நீங்கள் உணர முடியாது. உங்கள் கைக்குள்ளே எந்த மாதிரி உணர்ச்சி நடக்குதோ அது மட்டும் தான் நீங்கள் உணர முடியும். உண்மைதானே? சரிதான். உள்ள அனுபவம், வெளி அனுபவம் கிடையாது. உள்ளம் மட்டும்தான் இருக்குது. அதனால அதில் மாற்றம் கொண்டு வரலன்னா எப்படி ஒரு மனிதன் மாற முடியும்? சரி, அப்படி கொண்டு வரணும்னா வந்து ஒரு ஓப்பன் மைண்டடாக இருக்கணும்ல, ஒரு திறந்த மனதோடு இருக்கணும்ல. ஒரு ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு கருத்துக்கள், ஒரு நோஷன், அந்த அடிப்படைகளில் வந்து அவங்க அந்த அனுபவத்தை அணுகினா அவங்களுக்கு உண்மை தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. மைண்டுன்றது எப்போவுமே ஓப்பனாக இல்லை, அது எப்போவுமே க்ளோஸ் தான். நாம் அவர் பார்த்து அவர் க்ளோஸ்டு, நாம் ஓப்பன்னு நினச்சிக்கிறோம். அவர் நம்ம பார்த்து நாம் ஓப்பன்னு அவர் க்ளோஸ்டுன்னு நினச்சிக்கிறோம். ஓப்பன் மைண்டுன்றது ஒன்றும் இல்லை. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, எதுக்கு நான் மனம்னு சொல்கிறோம், இது நம்ம அடியாளை பொறுத்து தான் செயல்படுது. நமக்கு எது கூட அடையாளம் இருக்குதோ அது சுற்றி தான் நடக்குது. அது இப்போ நம்ம தேசத்து கூட நமக்கு அடையாளம்னு வச்சுக்கோங்க, அது சுற்றி தான் நடக்குது. இல்லை நம்ம மதத்து கூட அடையாளம்னு வச்சுக்கோங்க, அது சுற்றி நடக்குது. இல்லை நம்ம ஜாதி கூட அடையாளம்னா அது கூட நடக்குது. இல்லை நம்ம உடல் கூட அடையாளம்னா அது சுற்றி நடக்குது. நமக்கு எது கூட அடையாளம் இருக்குதோ அது சுற்றி தான் மனம் நடக்க முடியும். வேறு எப்படியும் நடக்காது. என்னத்துக்குன்னா, இந்த மனம்ன்றது இருக்குது நமக்கு என்னத்துக்குன்னா, நம்ம பிழைப்புக்காக. மனம்ன்றது நாம் பலவிதமாக அடுக்காக வச்சுருக்கோம். பட் நார்மலாக இங்கிலீஷில் மைண்டுன்னு சொன்னால் எல்லாமே சேர்ந்து மைண்ட் ஆகிடுச்சு. இதுக்கு நாம் புத்தி, அகங்காரம், இது அதுன்னு பலவிதமாக பிரித்து வச்சுருக்கோம். அதை நாம் இப்போ அதில் போக வேண்டாம். முக்கியமாக மனத்து செயல் எல்லாமே நம்ம அடியாளம் சுற்றி தான் நடக்குது. மனம்ன்றது நமக்கு மட்டும் இருக்கிற விஷயம் இல்லை. இப்போது மண் எடுத்து தான் இந்த உடல் பண்ணிட்டோம். இந்த உடலில் இவ்வளோ புத்தி, இந்த மூளை கூட மண் தானே. ஸ்கூலில் எல்லாம் சொல்கிறாங்களா? ஆமாம், களிமண்னு சொல்லுவாங்க. இல்லை, அவருக்கு டீச்சருக்கு இந்த மண் எவ்வளோ மதிப்பானதுன்னு தெரியல. மண்ணை எடுத்து தான் உடல் பண்ணோம், மண் எடுத்து தான் மூளையை பண்ணோம். அப்படின்னா மண்ணிலேயே அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்குதா இல்லையா? எப்போனாலும் இந்த மாதிரி ஆயிடுச்சியா? எங்கேனாலும் மண்ணில் போய் வேப்ப விதை வச்சுங்க, மறந்து போய் மண் மாம்பழம் வந்துடுச்சு, இப்படி எதனால் ஆயிடுச்சியா? எப்போவுமே அப்படி நடக்கலையே. புத்திசாலியாக தானே இருக்குது மண். காற்று புத்திசாலியாக தானே இருக்குன்னு உள்ளே போய் என்ன பண்ணணுமோ பண்ணி தானே வந்திருக்குது. இது இப்போது நவீன விஞ்ஞானத்தில் ரொம்ப சோதனை நடந்திருக்குது. இது பற்றி எப்படி ஒரு தண்ணின்றதுக்கு மண்ணுன்றதுக்கு எவ்வளோ ஞாபகசக்தி இருக்குதுன்னு இப்போது பெரிய ரிசர்ச் நடக்குது. இது முதல்ல தெரிஞ்ச விஷயம் நமக்கு நம்ம நாட்டில். யோகத்தில் இது அடிப்படையானது. நாம் நடக்கிற மண், குடிக்கிற நீர், சுவாசிக்கிற காற்றும் எல்லாத்துலேயும் ஒரு ஞாபகசக்தி இருக்குது. அது கூட நாம் எப்படி நடந்தால் அது நம்ம கூட அப்படி நடந்துக்கிறதுன்றது புரிஞ்சு தான் நாம் ஒரு யோகத்தில் ஒரு பெரிய விஞ்ஞானம், இதுக்கு பூத்த சுத்தின்னு சொல்லுவோம். மண்ணு கூட எப்படி நடந்துக்கணும், காற்று கூட எப்படி நடந்துக்கணும், தண்ணி கூட எப்படி நடந்துக்கணும், என்னத்துக்குன்னா இது எல்லாமே அதே தானே.
இதில் 72% தண்ணி தானே இருக்குது, 12% மண், 6% காற்று, 4% தீ, இன்னும் மித்தது ஆகாயம். இது நாம் எப்படி வச்சுக்கிறோமோ அப்படி தான் இது. இப்போ இதே பொருள் இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது, பலவிதமாக உட்காந்துருக்குது. இது நாம் உணர்வுபூர்ணமாக உணர்ந்துட்டான், மனப்பூர்வமாக இல்லை, உணர்வுபூர்ணமாக நாம் எப்போ உணர்ந்தோமோ அப்போ நமக்கு இதுக்கு யோகான்னு சொல்லுவோம். என்னத்துக்குன்னா எல்லாம் ஒன்றி ஆயிடுச்சு. யோகான்னா தலைக்கிழக்க நிற்கிறது இல்லை, எல்லாமே நம்ம அனுபவத்தில் இணைஞ்சு போச்சு. பிரிஞ்சது எதுக்கு? நம்ம அடியாளம் எடுத்ததுனால பிரிஞ்சிருக்குது. இது பிழைப்புக்காக பிரிஞ்சிருக்குது, அவ்வளோதான். ஆனால் இப்போ கூட நம்ம இங்கே உயிரோடு இருக்கணும்னா இங்கே வெளியே இருக்கிற காற்று உள்ளே எடுத்தால் தானே. நானே தனி நீ மூக்கு பிடிச்சா வாழ முடியுமா? ஆனால் இப்போ மனத்தில் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி நிலையில் இருக்கிறோம். மனம்ன்றது நம்ம மூளையில் மட்டும் இல்லை, ஒரு அணுலையும் மனம் இருக்குது. இதனால இதுக்கு நம்ம மனோமய கோஷான்னு சொல்லுவோம் யோகத்தில். ஒரு மனம்ன்றது பூரா உடலாக இருக்குது, உடல் மட்டும் இல்லை, பூரா பிரபஞ்சமாகவே இருக்குது. த ஹோல் காஸ்மாஸ் இஸ் a லிவிங் மைண்ட். இதில் நாம் இந்த பிரபஞ்சமே ஒரு உயிரோட்டமாக இருக்கிற ஒரு மனமாக இருக்குது, ஒரு புத்திசாலித்தனமாக இருக்குது. இதில் நாம் போய் ஒரு அடியாளம் எடுத்தால் அங்கே ஒரு சுழற்சி ஏற்படுது. எப்போ ஒரு சுழற்சி ஏற்படுதோ அதே ஒரு தனிப்பட்ட தன்மைன்னு அது நினச்சிக்குது. இப்போ இதே கேள்வியை நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் கேட்குறேன். இப்போது ஒரு அடையாளத்தை சுற்றி நம்மளை வைத்துக்கொள்ளும்போது மனம் நம்ம அங்கேயே சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது உங்களோட டிசைபிள்ஸ்னு வச்சுக்காங்க, அல்லது வேறு யாரோட டிசைபிள்ஸ் யாரோ ஒரு குரு என்ற ஒருத்தரை ஏற்றுக்கொண்டு விட்டாங்கன்னா அவங்களோட சிந்தனை அவர்களை சுற்றி தானே வரும். அப்போவும் திருப்பி மனம் இருக்கிறாங்க இவர் எல்லாமே மனம் இல்லை, அப்பவும் மனம் ஓப்பன் ஆகலை இல்லை. அப்பவும் குரு கூட அடையாளம் கிடையாது. ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க நிறைய பேர், ஆனால் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். அப்பப்போ லூஸ் பண்ணியே இருப்போம். அது இப்போது நீங்கள் சொன்னங்க குருன்ற வார்த்தை என்ன இருட்டு போய் வெளிச்சு கொண்டு வர மாதிரி. நீ இருட்டு கூட சண்டை போட்டால் முடிவில்லாமல் சண்டை நடக்கும். வெளிச்சன்றது 10 வச்சா இருட்டு போயிடும், அவ்வளோதான். குரு கூடயே ஒரு அடையாளம் வந்துட்டால் அது ஒரு சுழற்சி தானே, கட்டாயமா, அதை பற்றி சந்தேகமே கிடையாது. அப்படி குரு உட்காந்து என்னை கூட அடையாளம் வச்சுக்கோங்க, நான் அப்படி உங்களுக்கு நான் தந்தேன் உங்களுக்கு இதுன்னு சொல்லிக்கலையே. நிறைய நாம் யோகா சென்டர் உருவாக்குனப்போ ஒரு நாள் பார்க்குறேன், ஒரு 4 பேர் லேடிஸ் வந்துட்டு, ஐயோ சத்குரு நமக்கு இந்த யோகா மையம் நம்ம தாய் வீடு மாதிரின்னு. நான் போது கணவன் கூட பிரச்சனை பண்ணிட்டீங்க, இப்போ ஓடி வந்தீங்க தாய் வீடெல்லாம் கிடையாது. இந்த யோக மையம் இந்த ஆசிரமம் எதுக்காகன்னா வீடுன்றது இல்லாமல் வாழ்கிறது எப்படின்னு கற்றுக்கணும். எனதுன்றது இல்லாமல் வாழ்கிறது எப்படின்னு கற்றுக்கிறதுக்கு ஆசிரமம்னு என்னென்னா 3000 பேர் 4000 பேர் ஒரு இடத்துல வாழ்கிறதுக்கு காரணம் என்னென்னா இது எனது இது உனது என்ற தன்மை இல்லாமல் வாழணுன்றதுக்காக, அடையாளம் இல்லாமல். அதிலே அடையாளம் எடுத்துக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம அப்பப்போ அடித்து லூஸ் பண்ணணும் அவரை கொஞ்சம், இல்லைன்னா அவர் அப்படி தான் எது அதே பிடிச்சிக்கிறாங்க. இல்லை, குறைந்தபட்சம் நான் ஈஷா ஃபவுண்டேஷனோட சப்போர்ட்டர் மெம்பர் அந்த மாதிரியாவது ஒரு அடையாளமாக. யாருக்கு அப்படி டைட்டில் கொடுக்கலையே, நாம் யார் அப்படி சொல்கிறாங்க? நீங்கள் இருட்டை பற்றி சொன்னீங்க. நீங்கள் உங்களுடைய பிளாகில் ஒரு இடத்துல எழுதியிருக்கீங்க, சிவன்கிற கான்செப்டை விளக்கும்போது இருட்டு தான் நிரந்தரமானது, இருட்டு தான் எட்டர்னல், வெளிச்சம் போகக்கூடியதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உண்மைதானே? அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அப்போ இருட்டு தான் நிரந்தரமானது அப்படின்னா அதிலிருந்து விளக்குவதற்கு எதற்கு ஒரு குரு தேவை நமக்கு? இப்போ நமக்கு இந்த லைட் எரியணுன்னா அதுக்கு பின்னாடி உதவி பண்ணி இருக்கணும். எவ்வளோ பேர் வேலை பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஒரு லைட் எரியணுன்னா அங்கேருந்து கூடங்குளத்துலேருந்து வருதோ என்னமோ, இப்போது அங்கேருந்து எவ்வளோ 1000 பேர் செயல் செஞ்சதுனால இங்கே லைட் இங்கே எரியுது என்ற வார்த்தை சொன்னாலே ஏதோ ஒரு பொருள் எரிஞ்சு போகுது. ஏதோ ஒன்று எரிஞ்சால் தான் நமக்கு வெளிச்சு. இல்லை ஒரு விளக்கு வச்சாலே ஏதோ ஒன்று எரியுது, இல்லை எலக்ட்ரிக் லைட் வச்சாலும் ஏதோ ஒன்று எரியுது. ஏதோ ஒன்று எரிக்காமல் லைட்டு வராது, வெளிச்சு வராது. எதே எரிச்சாலும் சரி முடிஞ்சு போகும் தானே. அதிகமாக வச்சுருக்கலாம் சில பேர், ஏதோ ஒரு நாள் முடிஞ்சு போகும் தானே.
இதனால் வெளிச்சன்றது ஒரு வாட் யூ சே, இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் திங், இட் இஸ் நாட் அ எட்டர்னல் திங், இட் இஸ் அ ஹேப்பனிங். இந்த வெளிச்சு எதுக்கு நமக்கு எவ்வளோ முக்கியமாயிடுச்சுன்னா, நம்ம கண் பார்வை இந்த விதமாக இருக்கிறதுனால. இப்போது உங்கள் கண் ஒரு ஆந்தை மாதிரி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க, இந்த வெளிச்சம்னா உங்களுக்கு பிடிக்குமா? இருட்டு தான் நல்லாயிருக்கும் நமக்கு. இந்த வெளிச்சு இருட்டுன்றது இட்ஸ் அ ஹியூமன் ப்ரிஜுடிஸ். இந்த நிலையில் பார்க்குறப்போ நமக்கு வெளிச்சம்னா தான் பிடிக்கும். என்னதுக்கு? மித்து இருட்டில் நம்ம கண்ணு தெரியலையே அதனால. ஆனால் ஊரில் கொஞ்சம் திருட இருப்பாங்க, அவருக்கு இருட்டான தான் பிடிக்கும். இப்படி வெளிச்சு இருட்டுன்றது இட்ஸ் அ சர்டன் ப்ரிஜுடிஸ். ஏதோ ஒன்று எரிச்சாதான் நடக்க முடியும், ஏதோ ஒன்று செயல் செஞ்சால் தான் அது நடக்க முடியும். அது தொடர்ந்து இருக்க முடியாது, நிரந்தரமாக இருக்க முடியாது. இருட்டுன்றதுக்கு யாரும் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அது பாட்டது இருக்குது. ஒன்றும் செய்யலைன்னா எல்லாம் பிரபஞ்சமே இருட்டாக இருக்குது. பிரபஞ்சம் எல்லாமே இருட்டாக இருக்குது. சும்மா சூரியன் வெளிச்சம் நம்ம பூமி மேலே விழுகிறதுனாலே நாம் ஏதோ பெரிய வெளிச்சம் நினச்சிக்கிறோம். ஆனால் மித்ததெல்லாம் இருட்டாக தான் இருக்குது. அங்கே எங்கே ஒரு பொருள் எரியுது, கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சு. பிரபஞ்சம் இப்படி எங்கேனாலும் நம்ம உட்காந்து பார்க்க முடியும்னா ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. அங்கே ஒரு சொட்டு வெளிச்சு. ஆனால் நம்ம கண் பார்வை, நம்ம நரம்பு மண்டலம் ஒரு விதமாக உருவாக்கி இருக்கிறதுனால நமக்கு வெளிச்சம்னா ரொம்ப பெரிய வேலை. இருட்டுன்றது அதுக்கு ஒரு செயல் தேவையில்லை, அளவாக இருக்க முடியாது. அது வெளிச்சன்றது எப்போவுமே அளவு தான். இப்படி பாருங்கள், இப்போ கையில் நான் தடுத்த முடியும், இருட்டு தடுத்த முடியுமா? நீங்கள் தடுத்த முடியாது. நாம் உங்கள் மாதிரி எழுத்தாளர் எல்லாமே முதல் காலத்துலேருந்து நமக்கு எது நமக்கு நல்லா தெரியுதோ அதுக்கெல்லாம் நம்ம வெளிச்சன்னு பேர் கொடுத்துட்டோம். எது நமக்கு தெரியாதோ அதுக்கெல்லாம் நாம் இருட்டுன்னு பேர் கொடுத்துட்டோம். இட்ஸ் மோர் மெட்டஃபாரிக்கல். வெளிச்சு இருட்டுன்றது இட் இஸ் மோர் இன் தட் கான்டெக்ஸ்ட். வி ஆர் நாட் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் லைட் அண்ட் டார்க்னஸ். ஆனால் எது நாம் சிவான்னு சொல்லுவோமோ, சிவான்றது எது இல்லாததோ அது. இருக்கிறது எல்லாமே சிவா இல்லை, இல்லாதது எல்லாமே சிவா. இல்லாதது அளவாக இருக்க முடியுமா? இருக்கிறது அளவாக தான் இருக்குது. இல்லாதது அளவாக இருக்க முடியுமா? அளவில்லாமல் இருக்கிறது என்ன பிரபஞ்சத்தில்? இருட்டு தான். ஒன்றும் இல்லாமல் இருந்தால் இருட்டாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு நம்ம கண் பார்வை இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வெளிச்சு கூட ஒரு பற்று வந்துடுச்சு. இருட்டுன்னா நமக்கு பிடிக்கல. என்னதுக்குன்னா நமக்கு எது தெரியாதோ அதெல்லாம் பயம். நமக்கு கண்ணு மூடி உட்காந்துங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நமக்கு வெளிச்சம் இருந்தால் என்ன, இருட்டாக இருந்தால் எல்லாம் ஒன்று தான். இப்படியே இது ஏதோ ஒரு ஜோக் இப்படி நடக்குது. கண்ணு தெரியாத ஒரு மியூசிஷியன் இருக்காங்க, நீங்கள் கேட்டாமல் உங்களுக்கு தெரியும், ஸ்டீவி வண்டர்னு இருக்கிறாங்க. அவர் போய் நம்ம டைகர் வுட்ஸு கால்ஃப் சாம்பியன் போய் மீட் பண்ணாங்களாம். அதுக்கு ஸ்டீவி வண்டர் சொன்னாங்களாம், நான் கால்ஃப் ஆட முடியும் சொன்னாங்களாம். அப்படியா, அது எப்படி நீங்கள் கால்ஃப் விளையாடுறீங்க, கண்ணு தெரியலையே உங்களுக்குன்னா? இல்லை, எனக்கு அந்த கால்ஃப் குழி இருக்குமே அந்த ஹோல்ஸ் அது எல்லாமே சவுண்டு இது வச்சுட்டு நான் விளையாடிக்கிறேன். எப்போ விளையாடலாம், எந்த நாளுக்குன்னு கேட்டாங்களா? இல்லை, நாளைக்கு நைட்டு விளையாடலாம். இப்போ பாருங்க, இது இருட்டுன்றது பிரச்சனை இல்லைன்னா எது பிரச்சனை இல்லை? இப்போ இந்த ஆன்மீகம்னு நீங்கள் சொல்கிறதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இருக்கா? யாருடைய கடவுள் சொல்லுங்கள். அதான் அவங்களுக்கு அதான் நீங்கள் உங்களுடைய கடவுள் என்ன அதை சொல்லுங்கள். நீங்கள் நான் அப்படியே இருக்கிறேன். இப்போது இந்த கடவுள் என்ற ஒரு எண்ணம் மனிதன் மனத்தில் என்னத்துக்கு வந்துடுச்சுன்னா, நாம் அம்மா கருவில் இந்த பேருந்து இப்படி வெளிவந்து இப்படி பார்த்தோம் எவ்வளோ பெரிய படைத்தல் என்னென்னமோ இருக்குது, நாம் கற்பனை பண்ணிக்க முடியாது. அப்படி இருக்குது. ஒரு இலை பார்த்தாலும், ஒரு பூ பார்த்தாலும், மலை பார்த்தாலும், மேகம் பார்த்தாலும் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடிக்குதுன்னு தெரியல, பிரமாதமாக இருக்குது. முதல்ல சின்ன குழந்தையா பார்த்தா இது எல்லாம் நம்ம பெற்றது நம்ம அம்மாவாக இருக்கிறதுனால இது எல்லாமே அம்மாவே பண்ணாலும் என்னமோன்னு இப்படி பார்த்தோம். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நமக்கு புரிஞ்சிடுச்சு, அவ்வளோ இதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அப்பா பார்த்தோம், கட்டாயமாக அவனை இதெல்லாம் பண்ண முடியாது. மித்த இருக்கிறவங்க யார் யாரும் நமக்கு மேலே பெரியவங்களாக இருக்கவங்க எல்லாம் பார்த்தோம்,
யாருனாலையும் இது எல்லாம் பண்ண முடியாதுன்றது ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு நமக்கு. அப்போது என்னன்னு கேட்டால், சின்ன குழந்தை கேட்டால் ஏதோ ஒன்று சொல்லணும் தானே. என்னன்னு கேட்டால், அங்கே ஒரு பெரிய அப்பா இருக்காங்க, இல்லை அங்கே ஒரு பெரிய அம்மா இருக்காங்க, அவர் தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னால் சின்ன குழந்தைக்கு ஒரு சமாதானம்னு நினச்சாங்க. இந்த சமாதானம் தான் பெரிய குற்றம் பிரபஞ்சத்தில், உலகத்தில். இந்த சமாதானம் கொடுக்கலன்னா தேடுதல்ன்றது வளர்ந்துருக்கும் மனிதனுக்குள்ளே. அங்கே ஒரு பெரிய ஆள் இருக்கிற எல்லாம் பண்ணுறான்னா, நாம் மனிதனாக இருக்கிறதுனால அங்கே பெரிய மனிதன் உட்காந்துருக்கிறான்னு நாம் நினச்சிட்டோம். நாம் எருமையாக இருந்தால் நாம் கட்டாயமாக ஒரு பெரிய எருமையாக அங்கே உட்காந்துருக்குதுன்னு சொல்லியிருப்போம். அதை பற்றி சந்தேகமே கிடையாது. நாம் மனிதனாக இருக்கிறதுனால நாம் நம்ம மாதிரியே ஒரு ஆள் அங்கே பெரிய ஆள் உட்காந்துருக்குறான். 2 கை பத்தலை, 4 போட்டோம். 2 கை இருந்தால் என்ன மாதிரியே இருப்பானே, 4 போட்டால் நல்லதுன்னு நினச்சோம். ஆனால் அடிப்படையாக என்னன்னா, படைத்தலுக்கு மூலம் என்னன்றதுக்கு பதில் இல்லாததுனால படைத்தவன் நம்ம மாதிரியே ஒரு ஆளை உருவாக்கணும். இதனால இப்படி சிக்கிடுவீங்க நீங்கள் அதே அடையாளத்தில். நம்ம நாட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா, பலவிதமான ரூபத்தில் உருவாக்கணும். ஆனா பெண்ணா, மாடா, பாம்பா, எதை வச்சுக்கோங்க, யானையா, குரங்கா, என்ன வச்சாலும் சரி, நீங்கள் எல்லா விதமான ரூபத்தில் உருவாக்கணும். என்னத்துக்குன்னா, நீங்கள் எதுலேயும் சிக்கக்கூடாதுன்னு. நம்மக்கிட்ட 33 கோடி கடவுள் இருக்கிறாங்க நம்ம நாட்டில். இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னா, நம்ம ஜனத்தொகை 33 கோடி இருந்தப்போ. ஆமாம். அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் வெக்கம் வந்துடுச்சு. புதுசாக கடவுள் உருவாக்குறதுக்கு நமக்கு வெக்கம் வந்துடுச்சு. என்னத்துக்குன்னா, வெளியிலேருந்து வந்த இந்த இங்கிலீஷ் ஆளையில் பார்த்து நம்ம சிரித்தாங்களே, அதுக்கு நமக்கு வெக்கம் வந்துடுச்சு. வெக்கம் வந்துடக்கூடாது. நம்ம கலாச்சாரத்தில் எப்படின்னா, நம்ம இந்த செடி பார்த்தா செடியை கும்பிடுக்கலாம், மாடு பார்த்தா மாடே கும்பிடுக்கலாம், கழுதை பார்த்தா கழுதையை கும்பிடிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. என்னத்துக்குன்னா, படைத்தல் எங்கெங்கே நடக்குதோ அதில் எல்லாமே படைத்தலுக்கு மூலமானது அதோடைய கை இருக்குது. நீங்கள் பார்க்க முடியுமா இல்லையான்றது ஒன்று தான் கேள்வி. அதுக்கு ரூபம் கொடுக்கணுமா வேண்டாமான்றது மட்டும் கேள்வியாக இருந்தால், மனிதனாக இருக்கிறதுனாலே மனித ரூபம் கொடுக்குறோம். நாம் கழுதையாக இருந்தால் கழுத ரூபம் கொடுத்துருப்போம். அதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். இல்லை, அப்படின்னா பக்தி என்பதெல்லாம் தேவையில்லை, சரணாகதி என்பதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல வரீங்களா? பக்தின்னா என்ன கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போது இங்கே இளைஞரெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் நீங்கள் கேட்டு பாருங்கள். அவருக்கு டெக்ஸ்ட் புக்கு பார்த்தா, டெக்ஸ்ட் புக் ஒன்றும் பிரமாதமான விஷயம் இல்லை. இட்ஸ் அ காமன் ப்ரிஸ்கிரிப்ஷன். எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் அது இருக்குது. அது ஒன்றும் பெரிய மகத்தானது ஒன்றும் இல்லை அதில். ஆனால் அது 10 தடவை படித்தாலும் உள்ளே போகாது, போவே போகாது. என்னத்துக்குன்னா, அது கூட ஒரு உணர்வு பூர்ணமான ஒரு ஈடுபாடு அதில் இல்லை. ஒரு லவ் ஸ்டோரி கொடுங்க அவருக்கு. இப்படி படித்தாங்கன்னா 100 பேஜ் படித்தா 100 பேஜ் அப்படியே இங்கே இருக்குது. எல்லாம் சொல்லுவாங்க, டைலாக் சொல்லுவாங்க. சினிமாவுக்கு போய் வந்து, ஆமாம், சினிமாவுக்கு போய் வந்து அங்கே ஹீரோ சொன்ன டைலாக் எல்லாமே எங்கே வேணாலும் ரோட்டில் எல்லாம் விட்றாங்களா இல்லையா? எதுக்குன்னா, எங்கே உங்களுக்கு உணர்வு பூர்ணமாக ஈடுபாடு வருதோ அங்கே மட்டும்தான் உங்கள் ஞாபகம், உங்கள் புத்தி எல்லாமே ஒரு உயர்ந்த நிலையில் செயல்படுது. இதனால் பக்தின்றது என்னன்னா, இது ஒரு விதமான காதல். இப்போ அவர் பக்கத்து வீட்டு பொண்ணு கூடயோ பையன் கூடயோ காதல் பண்ணாங்கன்னா என்னென்னோ தாறுமாறு நடக்குது. அதனால் இங்கே இல்லாதவங்க கூட நம்ம ஒரு காதல் பண்ணிக்கிறோம். எந்த பிரச்சனையும் நமக்கு வரக்கூடாது. இது ரொம்ப இது தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இது பிரமாதமான ஒரு கருவி. இது ஒரு பிரமாதமான கருவி. மனிதனை எப்போ ஒரு ஃபெயில்யூர் இல்லாத காதல் பண்ணுறானோ அவனுக்குள்ளே ஒரு வளர்ச்சின்றது பிரமாதமாக நடக்கும். இப்போ இவர் கூட அவர் கூட பண்ணால் இவர் இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, நாளைக்கு இன்னொரு மாதிரி பண்ணுவாங்க. டெய்லி பொய்யே இருக்குது. ஆனால் நாம் கிருஷ்ணன் பார்த்தா நமக்கு ஒரே காதல். அவனுக்கு வந்திருந்தால் நமக்கு கொஞ்சம் எவ்வளவோ பாதிப்பு இருக்கும், அது வேறு விஷயம். நமக்கு இப்படி எதுக்குன்னா, இப்போ கிருஷ்ணான்றது ராமான்றது இன்னொன்றுன்றது நாம் ஒரு மனிதனை பார்க்கல. சில தன்மை எல்லாம் சேர்த்துட்டு இப்படி இந்த தன்மை சேர்த்தனா இவனு கிருஷ்ணா, இந்த தன்மை சேர்த்தா இவன் ராமா, இவனு தன்மை சேர்த்தனா இவன் இயேசு, ஏதோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அவன் அந்த மாதிரி இருந்தானோ இல்லையோ அது நமக்கு வேண்டாம். நம்ம மனத்தில் நாம் அப்படி ஃபிக்ஸ் பண்ணோம். நம்ம மனத்தில் ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம உணர்வு எல்லாமே அங்கே இருக்குது. நம்ம உணர்வு எல்லாமே அங்கே இருக்கிறதுனால நம்ம மனம்
ஒரு நோக்கமாக இருக்குது, அசையாது. இப்படி எப்போ மனம் ஒரு நோக்கமாக இருக்குதோ, ஒரு 5 நிமிஷம் மனம் ஒரு நோக்கமாக வச்சிங்கன்னா நீங்கள் சாமானியமான மனிதனாக இருக்கிறவன் அதிசயமான மனிதனாக போயிடுவீங்க. இது பலவிதமாக வெளியப்படுத்திருக்குது. இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று செயல் செய்கிறீங்க, நீங்கள் ஜெர்னலிஸ்டாவோ இல்லை ரைட்டராகவோ இருக்கிறீங்க, அது மேலே நீங்கள் செய்கிற செயலில் உங்களுக்கு ஒரு பக்தின்றது இல்லைன்னா நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பக்தின்னா கடவுள் பற்றி இல்லை, பக்தின்னா இது நமக்குள்ளே இருக்கிற தன்மை, நம்ம உணர்ச்சி பூர்ணமாக இருக்கிற சக்தி எல்லாமே ஒரு நோக்கமாக போட்டோம். எப்போ ஒரு நோக்கமாக ஆயிடுச்சோ இதனால் பலவிதமாக நடக்கும். ஒரு நோக்கமாக போடுறதுக்கு இப்போது நம்ம ஒரு புத்தகம் படிக்கணுன்னா எழுத்தாளுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கணும். அந்த மாதிரி எழுதியிருந்தான்னா தெரியாமையே எல்லோரும் ஒரு நோக்கம் ஆயிட்டாங்க. இதே விதமாக நாம் சக்தி உருவங்கள் உருவாக்கணும். அங்கே போய் உட்காந்தா என்னான்னு தெரியாமே அவர் மனம் அவர் உணர்ச்சி ஒரு நோக்கமாக போயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த ராமானுஜம் பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம நாட்டில் எவ்வளவோ விஞ்ஞானி பழைய காலத்துலேருந்து வந்தவங்க புத்தகம் படித்த விஞ்ஞானி ஆகலை, கண்ணை மூடி உட்காந்தே விஞ்ஞானி ஆகிட்டாங்க, பக்தியோடு இருந்தே விஞ்ஞானி ஆகிட்டாங்க. இப்போ கூட அந்த ராமானுஜம் எழுத தீரம் எல்லாமே 100 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் என்னன்னு புரிஞ்சுக்க முடியல மக்களுக்கு. அந்த காலத்தில் விஞ்ஞானத்தில் எது பற்றி அறிவே இல்லையோ, இந்த பிளாக் ஹோல்ஸ் பற்றி எல்லாம் தீரம்ஸ் எழுதிட்டாங்க. அறிவே இல்லை, அந்த வார்த்தையே இல்லை அந்த காலத்தில். ஆனால் அது பற்றி எல்லாமே மேத்தமேட்டிக்கல் தியரம்ஸ் எழுதிட்டாங்க. அது எப்படி எழுதினாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது நீங்கள் எது ஒரு டெய்ட்டின்னு சொல்கிறீங்க, ஒரு தெய்வமன் உருவாக்குனாங்க. இது ஒரு சக்தி உணர்வு, சக்தி உருவம். சக்தி உருவம்னு என்னென்னா பூரா பிரபஞ்சமே சக்தி உருவம் தான். அதில் சில இடங்கள் நாம் ஒரு விதமாக உருவாக்குறோம். அது ஒரு கதை மாதிரி. இப்போ கதை தெரிந்தால் பிரபஞ்சமே நம்ம கையில் வருது. இப்போ இங்கே இருக்கிறோம் நாம், இது செவரு இருக்குது, கதை இருக்குது. இப்போது அந்த செவத்துலேயே வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா கொஞ்சம் தலை உடஞ்சி போய்டும். இந்த கதத்திலே உள்ளே போகிறதுக்கு பண்ணாங்கனால அடிப்படும். ஆனால் அங்கே ஒரு டோர் ஹேண்டில்னு ஒன்று இருக்குது. அது இப்படி பண்ணால் தான் உலகம் நம்ம கையில் கிடைக்கும். அது ஒன்றும் நமக்கு புரியலன்னா, இப்போ நீங்கள் இந்த ரூமில் பூட்டிட்டு சும்மா ஏதோ ஒரு விலங்கு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு டோர் ஹேண்டில்னா என்னன்னு புரியல, சும்மா அங்கே ஓடி இங்கே ஓடி என்னென்னமோ பண்ணி இங்கே சத்திடுவது. மனிதனுக்கு அந்த டோர் ஹேண்டில் என்ன புரிஞ்சதுனால இது ஓப்பன் பண்ணால் உலகம் எல்லாமே நம்ம கையில் நமக்கு நோக்கி வர மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. இது இப்படி தான், இது ஒரு கதம், எல்லாமே சக்தி உருவம் தான். அதில் சில உருவங்கள் நாம் உருவாக்குனது சுலபமாக நாம் அது கதம் திறக்க முடியும். அது திறக்கிறதுக்கு ஒரு என்ன பாஸ்கோடு இருக்குது. அதுக்கு ஒரு மந்திரம், அதுக்கு ஒரு முறை எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே நடந்தால் அந்த ஒரு கதை தெரிஞ்சு எது உங்களுக்கு தெரியாது எல்லாமே உங்கள் நோக்கி வர மாதிரி ஆயிடுச்சு. நான் எப்படி உட்காந்துருக்கேங்க, எந்த வேதமோ உபநிஷத்தோ இன்னொன்னோ எது படித்ததில்லை நான். அது மட்டும் இல்லை, எது படித்ததில்லை நான். இல்லை, இப்போ அப்படின்னா நீங்கள் சொல்கிறதுலேருந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆன்மீகவாதியாக இருக்க முடியுமா, இருக்க முடியாதா? இப்போ நீங்கள் நாஸ்திகர் ஆஸ்திகர் பற்றி பேசுகிறீங்க. நாஸ்திகனும் ஆன்மீகத்தில் போக முடியாது, ஆஸ்திகனும் ஆன்மீகத்தில் போக முடியாது. எதுக்குன்னா நாஸ்திகன்றவனு ஆஸ்திகன்னு வேறு ஆள் இல்லை, 2 பேர் ஒரே ஆள் தான். சும்மா அப்படி நடிப்பு போட்டுக்கிறாங்க 2 பேர். தெரியாத பற்றி முடிவு எடுத்துக்கிறாங்க 2 பேர். எனக்கு தெரியாதுன்னு ஏற்றுக்கிற மனப்பக்கம் வரல 2 பேருக்கு. இவனுக்கு ஒரு மாதிரி முடிவு, அவனுக்கு ஒரு மாதிரி முடிவு. இவனை நானே சரி நினச்சிக்கிறான், அவன் நானே சரி நினச்சிக்கிறான். 2 பேருக்கு அதே நோய் தான். தெரியாததுன்னு ஏற்றிருக்கிற மனப்பக்கம் வரல. எப்போ நமக்கு இங்கே இருக்கிறோம், இந்த பூமி சுற்றிக்குது, எங்கேயோ ஓடிக்குது, நாம் இங்கே உட்காந்து பாருங்கள் எப்படி பேசிக்கிறோம், எப்படி இது நடக்குது, இந்த உயிர் எப்படி நடக்குது, எங்கேருந்து வந்துடுச்சு, எங்கே போயிடுச்சு, இதோடைய தன்மை என்னான்னு புரியாமே உட்காந்து எப்படி நடக்குது பாருங்கள் உலகம். இது எனக்கு புரியாது, ஒன்றும் தெரியலையே உயிர் பற்றி என்ற ஒரு கேள்வி ஆழமாக இறங்கிடுச்சுன்னா இப்போ ஆன்மீகம் தப்பிச்சுக்க முடியாது. ஆனால் புத்தர் கடவுள் இல்லைன்னு நினைச்சார். ஜனங்க கடவுளை கூப்பிடுவதற்கான காரணம் பயம்னு நினைச்சாரு. அப்போ அவரை நீங்கள் ஒரு ஆன்மீகவாதின்னு எடுத்துக்க மாட்டிங்களா? யார்? புத்தர். புத்தர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. அப்போது டேப் ரெக்கார்டர் இல்லை, சிடி இல்லை, ரெக்கார்டிங் இல்லை.
இப்போது ஒன்றும் ரெக்கார்ட் பண்ண வேண்டாம், நான் பேசினது எல்லாமே கடைசியில் இவருக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுக்கலாம். கடைசியில் 10 நிமிஷம் என்னென்ன நாம் பேசினோம் எழுதுங்கன்னு. இங்கே பாருங்கள் 1000 விதமான பதில் வரும். 2500 வருஷத்தில் என்னென்ன ஆகுதுன்றது வேண்டாம். நான் புத்தர் விஷயம் நீங்கள் கேட்டிங்க. அவர் வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இப்படி ஒரு நாள் அவர் இப்படியே காலையில் 4:30 மணிக்கு ஒரு சீடருடைய பெரிய கூட்டம் உட்காந்துருக்குது, அவர் உட்காந்துருக்குறாங்க. அப்போது ஒரு ஆள் வந்தாங்க. அவர் பெரிய பக்தன், அவனை ராம் பக்தன். அவனு இப்படி பக்தர் இந்த மாதிரி ஒரு உறுதி எடுத்துப்பாங்க, வேறு வாயில் எந்த உச்சரிப்பு வரக்கூடாது. என்ன சொன்னாலும் ராம் ராம் தான், உங்கள் கூப்பிட்னாலும் ராம் ராம் தான், போனாலும் ராம் ராம் தான், உணவு வேணாலும் ராம் ராம் தான், எதே இருந்தாலும் ராம் ராம் தான். ராம் விட்டுட்டு வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்படி வாழ்னாங்க. அவர் கோயிலுக்கு போனது மட்டும் இல்லை, நிறைய கோயிலே கட்டிட்டாங்க. அவர் பெரிய பக்தன். வயது மீறி போகுது. நீங்கள் எவ்வளோ பேர் நாஸ்திகரை சொல்லுங்கள், கை தூக்குங்க, பரவாயில்ல. அதுக்கு சென்னையில் என்ன 3 பேரா? இப்படி மாறி போயிட்டீங்களே. சரி, இந்த 3 பேர் இருக்கிறாங்க. இந்த வயசு மாரி போகுது, இப்படியே ராம் ராம் ராமன் வாழிட்டேன். இந்த கேள்வி எப்போ வரும்னா, பூரா வாழ்க்கையே அதில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் இந்த கேள்வி வரும். மித்தவங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலி. இவர் தேவை இருக்கிறப்போ கடவுள் இருப்பாங்க, வேண்டானப்போ போயிடுவான். இவன் அப்படி இல்லை, வாழ்க்கையே அதில் போட்டான். இவர் 3 பேர் பார்த்தா, இந்த 3 பேர் பார்த்தா இந்த மாதிரி முட்டாள இவர் நல்லாவே வாழிருக்காங்களே. அவருக்கு சூரியன் வெளிச்சு வந்தால் அவருக்கு கிடைக்குது, காற்றில் அவருக்கு உயிர் கிடைக்குது, உணவு சாப்பிட்டா அவருக்கு ஜீரணம் ஆகுது, எல்லாமே நல்லாவே இருக்குது. நான் எனக்கு மேலே கொஞ்சம் நல்லாவே வாழிருக்காங்களேன்னு கொஞ்சம் வந்துச்சு. ஓ, இது எல்லாமே கடவுள் பொய்யா இருந்தால் வாழ்க்கையே இப்படி வீணாக போயிடுமே. ஆனால் இவ்வளோ பெரிய பக்தன் எப்படி காலையில் என்ன இருட்டாக இருக்கிறப்போ அங்கே வந்து உட்காந்து இந்த கேள்வி கேட்டால் புத்தருக்கு, கடவுள் இருக்கிறாங்களா இல்லையா? புத்தர் இப்படி பார்த்தாங்க, யாரன்னு இப்படி பார்த்துட்டு கடவுள் இல்லை சொல்லிட்டாங்க. இங்கே சீடர் உட்கார்ந்தவங்க எல்லாமே ஒரே ரிலீஃப். என்னத்துக்குன்னா டெய்லி இதே தான் பிரச்சனை இவருக்கு மனத்தில். ஆன்மீக வழியின் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே அவர் துறவியாக போகிறவங்க, இவரெல்லாம் சீடரு. வாழ்க்கையே அதில் போட போகிறாங்க. டெய்லி இதே தான் கேள்வி, இருக்குதா இல்லையா, இருக்குதா இல்லையா, வாழ்க்கை வீணாக போகுதா என்னமான்னு டெய்லி போராட்டம் நடக்குது உள்ளுக்குள்ளே. எவ்வளோ தடவை இந்த கேள்வி கேட்டாங்க புத்தரை. அந்த மாதிரி கேள்வி கேட்டால் அவர் சும்மா உட்காந்துடுவாங்க. இதே முதல் தடவை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஆனந்தம், பெரிய கொண்டாட்டம் நடந்துருச்சு. ஊர் எல்லாமே சொல்லிட்டாங்க, போய் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஞானி கடவுள் இல்லைன்னு கிளியராக சொல்லிட்டாங்கன்னு ஒரே ஆனந்தம் கொண்டாட்டம். எதுக்குன்னா கடவுளே இல்லைன்னா எவ்வளோ சுதந்திரம் பாருங்கள். எது வேணாலும் பண்ணிக்கலாம். அங்கே அவன் வச்சு அக்கௌண்ட் வச்சுக்கிறான், அங்கே நரக்கத்தில் போடுறான், எண்ணெயில் போட்டுக்கிறான், இதில் போட்டுக்கிறான், இது எல்லாம் ஒன்றும் இல்லையா நமக்கு. பூரா சுதந்திரம், பெரிய கொண்டாட்டம் நடந்துடுச்சு. சாயந்தரம் இன்னொரு ஆள் வந்தான். இவனு சார்வக்கான்னு அவனை கண்ணில் தெரிஞ்சது மட்டும்தான் உண்மை, அதுக்கு மேலே எது இருக்க முடியாது. நமக்கு தமிழ்நாட்டில் நல்லா அந்த அனுபவம் இருக்குது. நம்ம ஒரே ஒரு கலாச்சாரத்தில் மட்டும்தான் இது முடியும். எப்படி ஊருக்கு போய் கடவுள் பற்றி பேசுவாங்களோ அப்படியே கடவுள் இல்லைன்னு நாஸ்திகன்னு போய் பேசிக்க முடியும். யாரும் அவனுக்கு ஒரு கல் அடிக்க மாட்டாங்க, ஒன்றும் இல்லை, விவாதம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். வேறு எந்த நாட்டில் இது முடியாது. வேறு நாட்டில் இப்படி பேசுனீங்கன்னா தலை போயிடும். இவனு பெரிய சார்வக்கம். அவனு கூட 10 நிமிடம் பேசுனீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி பக்தனாக இருந்தாலும் 10 நிமிடத்தில் உங்கள் கடவுள் போயிடும். அந்த மாதிரி ஆளைவனு எவ்வளவோ பேருக்கு ப்ரூவ் பண்ணான் கடவுள் இல்லை இல்லை இல்லைன்னு. வயதை மீறி போகுது, கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சு. எதனால் கடவுள் இருந்தான்? நான் அங்கே போனப்போ அவன் நம்ம சும்மா விடுவானா? கடவுள் இல்லைன்னு தெரியும், கொஞ்சம் சந்தேகம். அவனை சாயந்தரம் சூரியாஸ்தமத்துக்கு அப்புறம் வந்து அங்கே நின்றுட்டு அதே கேள்வி கேட்டான், கடவுள் இருக்கிறாங்களா இல்லையான்னு. புத்தர் இப்படி பார்த்தாங்க, பார்த்துட்டு கடவுள் இருக்கிறாங்க சொல்லிட்டான். காலையிலேருந்து ஒரே ஆனந்தத்தில் இருந்தாங்க ஒரு கடவுள் இல்லைன்னு. திருப்பி சாயந்தரம் பார்த்தா கடவுள் இருக்கிறான்னு சொல்கிறா. இது என்ன விளையாட்டை இப்படி? காலையில் பார்த்தா கடவுள் இல்லை, சாயந்தரம் பார்த்தா கடவுள் இருக்கிறாங்க. புத்தனுடைய வேலை என்னன்னா கடவுள் இருக்கிறான்னு இல்லைன்னு சொல்கிறது இல்லை. இது ரொம்ப ஒரு தாழ்வமான மனம், தெரியாததை பற்றி முடிவு எடுக்கணும்னு ஆர்வம், அவ்வளோதான். முக்கியமாக எனக்கு தெரியாதுன்னு உணர்ந்தீங்கன்னா தேடுதல் வந்துடுச்சுன்னா எங்கே தேடுவீங்க? பிரபஞ்சம் முழுக்கமாக ஓட முடியுமா?
ஓடினாலும் தெரியாது, கொஞ்ச நாள் ஓடி பார்க்குறோம். ஓடினாலும் தெரியலன்னா அப்போ உள்நோக்கி பார்க்குறோம். உள்நோக்கி பார்க்குறதான என்ன அர்த்தம்னா, படைத்தல்ல இது ஒரு பங்கு தானே, இது ஒரு படைத்தல் தானே. எப்படி பிரபஞ்சம் ஒரு படைத்தலாக இருக்குதோ இது ஒரு படைத்தல் தானே. படைத்தலுக்கு மூலமானது இங்கே செயல்படலைன்னா இந்த படைத்தல் இப்படி வளர முடியுமா? படைத்தலுக்கு மூலமானது இங்கே இருந்தால் அது என்னன்னு புரிஞ்சுக்கணும், ஆர்வம் இருக்கணும் தானே. ஆர்வம் என்னத்துக்கு அலைஞ்சு போச்சுன்னா முடிவு எடுத்துட்டோம். ஒருத்தர் இருக்குதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க, ஒருத்தர் இல்லைன்னு முடிவு எடுத்துட்டாங்க. 2 பேரும் வளர மாட்டாங்க. புத்தனுடைய நோக்கம்னா மனிதன் வளரணும்னு. அதனால் கட்டாயமாக அவனை கடவுள் இருக்கிறாங்க இல்லைன்னு முடிவு கொடுத்துருக்க மாட்டான். மக்கள் அவர் சௌரியத்துக்கு எடுத்துக்கிறாங்க. எனவே என் பற்றி பேசிக்கிறாங்க எல்லாம். நிறைய பேர் சத்குரு நாஸ்திகரு பேசிக்கிறாங்க. நான் நாஸ்திகனும் இல்லை ஆஸ்திகனும் இல்லை. ஆன்மீகம்னு என்னன்னா முடிவில்லாத தேடுதல். தேடுதலுக்கு தைரியம் வேணும். முடிவு எடுக்கிறது என்னத்துக்குன்னா தேடுதல் செய்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஏதோ ஒன்று முடிவு சீக்கிரமாக எடுத்துடணும். இதோ அதோ ஒன்று ஏதோ ஒரு பார்ட்டியில் சேர்ந்துடணும். அவர் எந்த பார்ட்டியும் சேர்ந்துக்க வேண்டாம். நீங்கள் இங்கே இருக்கிறது உண்மை தானே, அதை பற்றி சந்தேகமா இல்லை. இங்கே இருக்கிறோம், ஆனால் இதோடைய தன்மை என்னன்னு புரியல. புரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வேண்டாமா? எதுக்கு முடிவுன்னு கேட்குறேன். நீங்கள் படைப்புக்கு காரணம் இங்கே இருக்கிற சக்தியை அதை புரிந்து கொள்ளணுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இன்னும் உங்களை என்ன நம்மளுடைய படைப்புக்கெல்லாம் மூலமாக இருந்தது வந்து காமம் அல்லவா? என்ன லஸ்ட்டு தானே இதுக்கு காரணமாக இருந்தது. கடவுளாக காரணமாக இருந்தார் இதுக்கு? கடவுளை நான் சொல்லலையே. இல்லை நம்ம இல்லை இல்லை, யாரோ ஒருத்தர் காமத்தினால சின்ன குழந்தையா வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் வளர்ந்துருக்கீங்களா இல்லை அப்படியே இருக்கிறீங்களா? வளர்ந்துருக்கீங்க தானே. இல்லை, உலகத்தில் பிறக்கிற எல்லா உயிர்களும் வளருதில்லை. இல்லை வளருது. காமத்தில் பிறக்காத உயிர்கள் கூட வளருதில்லை. சின்ன ஒரு விதையாக இருந்ததுன்னா அதுலேருந்து கூட வளர்ச்சி இருக்குல்ல. ஸோ வளர்ச்சி என்பது இயல்பானது, இயற்கையானது. இல்லை, வளர்ச்சின்றது எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடு மத்தியானம் சப்பாத்தி சாப்பிட்டேன். சப்பாத்தி பாருங்கள், இப்படி மட்டமாக இருக்கிற ஒரு சப்பாத்தி சாப்பிட்டா ஒரு 3-4 மணி நேரத்தில் இப்படி மாலைன்னா உட்காருது. சப்பாத்தி தானே, அப்படி தானே. இப்போ ஒரு சப்பாத்தி இருந்தாலும் சரி, ஒரு வாழைப்பழம் இருந்தாலும் சரி, எதே இருந்தாலும் சரி, நாம் சாப்பிட்டா ஒரு 3-4 மணி நேரத்தில் மனிதனாக மாறி போகிறது. மனிதனா நான் நீங்கன்னு இப்படி பார்க்க வேண்டாம். வாழைப்பழம்ன்றது ஒரு மாதிரி உயிர், இது ஒரு மாதிரி உயிர். அது இருக்கிற நிலைக்கு இது இருக்கிற நிலைக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நீங்கள் இந்த பரிமாணத்தை செய்யலை சார்ல்ஸ் டார்வின் கேட்டிங்கன்னா, ஒரு வாழைப்பழம் போய் மனிதனாக மாறணுன்னா எவ்வளோ வருஷம் வேணும்னா அவனை கோடி கணக்கில் பேசுவான். நீங்கள் பாருங்கள், ஒரு மத்தியானத்தில் பண்ணி போடுவீங்க. அப்படின்னா ஒரு வாழைப்பழம் மனிதனாக மாற்றுற அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனம், ஒரு திறமை இதுக்குள்ளே செயல்படுதா இல்லையா? படுதா இல்லையா? ஆனால் அது உங்களுக்கு மனப்பூர்வமாக நடத்துக்க தெரியல. உங்கள் அறிவு இல்லாமையே நீங்கள் தூங்கினாலும் நடக்குது, நீங்கள் அதை பற்றி கவனம் இல்லாமனாலும் அது பாட்டது நடக்குது. இந்த புத்திசாலித்தனம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே எல்லாருக்குள்ளே செயல்படுதா இல்லையா? அது புத்திசாலித்தனமா கெமிஸ்ட்ரியா? கெமிஸ்ட்ரிக்கு புத்தி வேண்டாமா? இது நான் இப்படி இல்லை, ஒரு ஆட்டம் இல்லை தான் பிஹேவ் பண்ணுங்கிறது வந்து யார் இது நிர்ணயிக்கிறாங்கன்னு கேட்குறேன். என்ன நிர்ணயிக்குது இப்படி ஒரு ஆட்டம் இப்படி தான் பிஹேவ் பண்ணணும்னு எதனால நிர்ணயிக்கப்படுது? அதுக்குள்ளே ஒரு ஞாபகசக்தி, அதுக்குள்ளே ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது. எல்லையில்லாம இருக்கிற வெறுமையிலேருந்து ஒரு ஆட்டம் வந்துடுச்சு. எப்படி வந்துடுச்சு? அதில் ஒரு அந்த உருவாக்குற புத்திசாலித்தனம் இருக்குது தானே. புத்தின்னா நம்ம மண்டலில் இருக்கிற மட்டும் புத்தி இல்லை, மண்ணிலையும் ஒரு புத்தி இருக்குது தானே, காற்றுலேயும் ஒரு புத்தி இருக்குது தானே. எல்லை இல்லாத ஒன்றும் இல்லாத தன்மையில் இருக்கிற அந்த புத்திசாலித்தனத்துக்கு நாம் என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கலாம். நமக்கு கடவுள்ன்ற பேர் பிடிக்கல, விட்டுடலாம், வேண்டாம் நமக்கு. ஆனால் படைத்தலுக்கு மூலமானது செயல்படுதா இல்லையா? காமத்தினாலே வந்துட்டோன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் முதல்ல எப்படி வந்துச்சு? ஒரு சின்ன ஒரு செல்லோட வந்தப்போ எப்படி வந்துச்சு? அங்கே வரைக்கும் போய் பார்த்தாலும் அதுக்கு உங்களுக்கு விளக்கம் கிடையாது தானே உங்களுக்கு இல்லை உங்கள்கிட்ட. ஆனால் உங்களுக்குள்ளே நடக்கிற இந்த புத்திசாலித்தனத்துக்கு அப்போ உங்கள் புத்திக்கு உங்கள் அறிவுபூர்ணமாக உங்களுக்கு என்ன புத்தி இருக்குதோ அதுக்கு ரொம்ப அப்பாற்பட்டது தானே. நீங்கள் கையில் ஒரு சப்பாத்தி அடித்து ஒரு மனிதனை பண்ண முடியுமான்னு கேட்குறேன் நான். முடியல. உள்ளே போட்டால் தானாக நடக்குது. இந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனம், ஒரு திறமை இதுக்குள்ளே நடக்குது. இதுக்கு என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கலாம். நானும் படைத்தலுக்கு மூலமானதுன்னு சொல்கிறேன். என்னத்துக்குன்னா அது மூலமானது.
ஆனால் சில பேருக்கு அவ்வளோ பெரிய பேர் பிடிக்கல, அவர் அதுக்கு ராமான்னு சொல்லிக்குவாங்க, சிவான்னு சொல்லிக்குவாங்க, இன்னொன்றும் சொல்லிக்குவாங்க. அது அவருடைய விருப்பம். அவருக்கு அப்படி நல்லா இருந்தால் அப்படி சொல்லிக்கட்டும். ஆனால் அடிப்படையானது படைத்தலுக்கு மூலமானது என்ன புரியாததுனால தானே இந்த முடிவு வேண்டாம். கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம உலகத்தில் இது எல்லாம் உங்கள் கேள்வி இது வர்றதுக்கு என்ன காரணம்னுன்னா, பலவிதமான போதனை கொடுத்துட்டாங்க. ஒரு ஞானி என்ன எதனால் சொல்ல தேவை இருந்தால் சொல்லுவான். முட்டாளன் என்னென்னா அவன் ஏதோ ஒன்று சொல்லி ஆகணும், அதனால் ரொம்ப பேசிடுவான் அவனை. இதனால பலவிதமான போதனை வந்துடுச்சு உலகத்தில். நீங்கள் அதை வச்சு பார்க்க வேண்டாம். இப்போ உங்கள் புத்தி கூர்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த படைத்தலுக்கு எந்த விளக்கம் கிடையாது. என்ன சயின்ஸ் வளர்ந்தாலும் சரி, படைத்தல் உபயோகப்படுத்துறது எப்படி ஆனால் தொழில்நுட்பத்தினாலே விஞ்ஞானத்தினாலே புரிஞ்சுருக்குறோம். ஆனால் எப்படி வந்துடுச்சேன்னு ஒன்றும் விளக்கம் கிடையாது. இதுக்கு மதத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு தெரியும், கடவுள் தான் உருவாக்கிட்டோம், அவரும் முடிவு எடுக்கிறாங்க. அப்படி இல்லை. முக்கியமானது என்னென்னா, இது ரொம்ப ஆழமான விஷயம். இங்கே உட்காந்து நாம் உங்கள் உயிரோடு இருக்கிறது சாமானியமான விஷயம் இல்லை. இது ரொம்ப பிரமாதமான மகத்தான விஷயம். எப்படி பாருங்கள், எங்கேருந்து வந்தேன்னு தெரியல, எப்படி உட்காந்து பேசிக்கிறோம் நாம், எங்கே போகிறோன்னு தெரியல, எவ்வளோ உறுதியாக உட்காந்துருக்கோம் பாருங்கள். 2 பேர் இங்கே, இவ்வளோ பேர். இது எப்படி கொஞ்சம் தேடுதல் வந்துருச்சுன்னா மனிதனுக்கு உணர்ற வாய்ப்பு இருக்குது. இப்போது நமக்குள்ளே இந்த செய்கிற சப்பாத்தி மனிதனை மாத்திர புத்திசாலித்தனம் இருக்குதே, அதில் ஒரே ஒரு சொட்டு மனப்பூர்வமாக உங்கள் ஆதீனத்தில் வந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு பிரமாதமான அற்புதமான மனிதனாக வாழ்வீங்க. இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்னன்னா, இதுக்குள்ளே இருக்கிற இந்த சக்தி, இந்த புத்திசாலித்தனத்துக்கு நமக்கு ஒரு we want an access point. To create that access, many methods, பலவிதமான கருவி, எப்படியோ அது தொடணுன்ற ஒரு நோக்கம். இப்போ இந்த தியானம் என்பது மனதை மென்மைப்படுத்தி விடுவதற்கான ஒரு பயிற்சியாக அது என்ன ஆயிடுச்சுன்னா, நாம் இப்போது நம்ம கலாச்சாரத்தில் நாம் கொஞ்சம் என்னையும் சேர்த்து நாம் கொஞ்சம் இங்கிலீஷு, கொஞ்சம் தமிழ், கொஞ்சம் லோக்கல் லாங்குவேஜ் எது இருந்தாலும் அது எல்லாம் நம்ம சேர்ந்து இப்படி ஆனதுனால நாம் அதே முறையில் பார்க்குறோம். இப்போ நாம் இங்கிலீஷ் பாஷையில் மெடிடேஷன் என்ன முடிஞ்சு போச்சு. கண்ணை மூடி உட்காந்தா மெடிடேஷன். கண்ணை மூடி உட்காந்தா எவ்வளவோ விஷயம் பண்ண முடியும். தாரணம், தியானம், பிரத்யாகாரம், சமாதி, இல்லை பகல் கனவு, இல்லை தூக்கம், என்னென்னமோ பண்ணிக்க முடியும். ஆனால் கண்ணை மூடி உட்காந்தா மெடிடேஷன்னு சொல்லிட்டாங்க. இது பல விதமாக இருக்குது. இப்போ நீங்கள் பர்டிகுலராக தியானம்னு பேசுனீங்கன்னா, தாரணா, தியானம், சமாதின்னு இருக்குது. தியானம்னு பேசுனீங்கன்னா, தியானம்னு என்னென்னா, நீங்கள் இங்கே உட்காந்தீங்க, இங்கே உட்காந்தா உங்களுடைய உணர்வில் இப்படி இருக்குது. உடல்ன்றது இங்கே இருக்குது, உங்கள் மனம்ன்றது வேற எங்கேயோ இருக்குது, நான்ன்றது பிரிஞ்சு இருக்குது. இந்த 3 அடையாளம் தனித்தனியாக உங்கள் அனுபவத்தில் ஏற்பட்டிருந்தால் இதுக்கு நாம் தியானம்னு சொல்கிறோம். எதுக்கு இது தேவைன்னா, மனிதனுக்கு பாதிப்பு வந்தால் 2 விதமாக தான் பாதிப்பு வருது. இல்லை உடல் மூலமாக வருது, இல்லை மனத்து மூலமாக வருது. நிறைய பேருக்கு இங்கே இருக்கிறவங்க உடல் மூலமாக ஒன்றும் பெரிய பாதிப்பு வராமல் இருக்கலாம். ஏதோ ஒரு நோய் ஏதோ வந்தப்போ வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் போயிருக்கும். டெய்லி யாரும் வந்து குத்தில் அவரான். ஆனால் மனத்தில் தான் பாதிப்பு நடக்குது. மனத்தில் பாதிப்பு நடக்குதுன்னா இது ஏற்படுத்துகிறவங்க யார்? உடலில் பாதிப்புன்னா வெளியில் யாரும் வந்து குத்தலாம். மனத்தில் பாதிப்புன்னா இது ஏற்படுத்துகிறவன் யார்? நான் தானே உருவாக்க முடியும் என் மனத்தில். இந்த உலகத்தில் நடக்கிற பாதிப்புக்கு எல்லாமே மேனுஃபேக்சரிங் யூனிட் மனத்தில் தானே இருக்குது. இந்த மனத்துக்கு உங்களுக்கு ஒரு இடைவெளி வந்துடுச்சுன்னா, உடலுக்கு உங்களுக்கு இடைவெளி வந்துடுச்சுன்னா, இங்கே உட்கார்ந்தா பாதிப்புன்ற வாய்ப்பு இல்லை. எப்போ பாதிப்பு என்ற பயம் உங்களுக்கு இல்லையோ அப்போ தான் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க வாழ்க்கையில். இல்லைன்னா பயம்ன்றது, பாதிப்புன்ற பயம் இருக்கிறவருக்கு பாதி படி தான், முழு படி எடுக்க முடியாத ஒரு மனிதன். என்னத்துக்குன்னா என்ன ஆகிடுமோன்னு எப்போவுமே எல்லாத்துலேயும் இருக்குது. எதே நடந்தாலும் இப்படி தான் இருக்க போகிறேன் என்ற ஒரு உறுதி இருந்தால் தான், என்னமே நடக்கூடிய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்க போகிறேன் என்ற உணர்வு நமக்குள்ளே நல்லா ஊறிட்டால் தான் இவனை இப்போ வாழ்க்கைன்னு என்னான்னு முழுமையாக அளவில்லாமல், எந்த ஒரு தடை இல்லாமல், சிக்கல் இல்லாமல் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தியானன்றது இதுக்கு ஒரு கருவி. நீங்கள் இங்கே உட்காந்தா
உங்கள் உடலுக்கு உங்களுக்கு ஒரு இடைவெளி, உங்கள் மனத்துக்கு உங்களுக்கு ஒரு இடைவெளி. இப்போ நீங்கள் புத்தர்ன்னு சொன்னீங்க, இந்த புத்தான்ற வார்த்தைக்கே இதுதான் அர்த்தம். பூவன புத்தி, தன தாதா. யார் அவனுடைய புத்திக்கு மேலே இருக்கிறானோ அவனை புத்தா. புத்திக்கு உள்ளே சிக்கி இருந்தால் எப்போவுமே டெய்லி பதற்றம் தான். புத்திக்கு கீழே இருந்தால் அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. அவருக்கு என்ன சொல்கிறது, புத்துன்னு சொல்ல முடியும். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவ் சொசைட்டியில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த சொசைட்டியில் வந்து நம்ம ஜெயிக்கணும்னா, நம்ம உங்கள் ஆன்மீகத்தை விட்டுட்டு நான் லௌகீகத்துக்கு வரேன். லௌகீகத்தில் ஜெயிக்கணும்னு சொன்னால், பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னு சொன்னால், பள்ளிக்கூடத்தில் கூட மார்க் வாங்கி ஜெயிக்கணும்னு சொன்னால், ஒரு அக்ரெசிவ்னஸ் என்பது தேவைப்படுது. ஒரு தீவிரமாக, ஒரு முழுசாக தன்னை வந்து நான் உங்கள் கூட இப்போ அக்ரெசிவாக தானே ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ஸ்டில் வி கேன் ஷேக் ஹேண்ட்ஸ். அதில் வந்து ஆனால் தியானம் செய்தால் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இது இது எப்படி, அதுக்கு தான் நான் சொன்னேன், தியானம் செஞ்சால் அந்த அக்ரெசிவ்னஸ் போயிடுமான்னு கேட்குறீங்க. நீங்கள் நான் எப்படி விளையாடுறேன், எப்படி டிரைவ் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கல என்ன. இப்போ என்ன அடிப்படை முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அக்ரெஷன்ன்றது இது அக்ரெஷன் இல்லை. ஏதோ ஒரு வேலை செய்யலைன்னா ஒரு தீவிரம் வேணும். தீவிரம் இல்லாமல் அதை செய்ய முடியாது. வெற்றி வேணுன்ற ஆர்வமே விட்டுட்டான். விளையாட்டுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறேன். இப்போ நம்ம டெண்டுல்கர் போய் நான் அவுட் ஆனால தான் நல்லாயிருக்கும், நான் பால் அடித்து அக்ரெசிவாக அடிக்க வேண்டாம், பரவாயில்ல அவுட் ஆனால் பரவாயில்லன்னு போனால் அவனுக்கு பாரத் ரத்னாவை கொடுக்க போகிறோம். நம்ம பார்த்ததில் அடிக்கணும்னு போனதுனால தானே அவனுக்கு பாரத் ரத்னா கொடுக்குறோம் நாம். அப்படி தானே. இப்போது வெற்றியே வேண்டான்னு சொன்னால் விளையாட்டில் என்னத்துக்கு இருக்கிறேன் நான் கேட்குறேன். விளையாட்டுக்குள்ளே வந்துட்டு எனக்கு வெற்றி வேண்டான்னு சொல்கிற ஆள் மோசமான ஆள். அவன் விளையாட்டில் இருக்கக்கூடாது. விளையாட்டில் இறங்கினா வெற்றியாக வெளியே வரணுன்ற ஆர்வம் இல்லைன்னா எப்படி விளையாட்டும் சத்திடுச்சு அங்கேயே. சரி, அப்போ அவருக்கு தியானம் தேவையில்லை. விளையாடணும், வெற்றி பெறணும்னு நினைக்கிற ஆளுக்கு அவருக்கு தியானம் ரொம்ப தேவை. எப்படி, அதான் எப்படின்னு கேட்குறேன். இப்போது விளையாடணும், இன்னொருத்தர் கூட போட்டி போடணும். அதே நேரத்தில் இந்த போட்டின்றது எனக்கு உங்களுக்கு 2 பேருக்கு பாதிப்பு ஆகக்கூடாதுன்னா 2 பேரும் தியானத்தில் இருந்தால் எவ்வளோ வேணாலும் போட்டி போட முடியும், ஆனால் பாதிப்பு வராது. இது மறந்துடுச்சுன்னா விளையாட்டு போய் சண்டையாக போகுது. விளையாட்டு போய் போகிற மாறிவிடும். என்னத்துக்குன்னா அந்த அறிவு, அந்த விழிப்புணர்வு இல்லாததுனால. விளையாடுறப்போ இப்போ ஒரு ஃபுட்பால் விளையாடுறோன்னா அந்த 90 நிமிஷம் எப்படி ஆடணும், உயிரே போனாலும் சரி வெற்றியோடைய தான் வெளியே வரணும்னு விளையாடணும். அப்படி விளையாடுறதுனால பாதி உலகம் உட்காந்து இப்படி டிவியில் இப்படி பார்க்குறாங்க. எல்லோரும் இப்படி தத்துவஞானி ஆகிட்டாங்கன்னா பால் வந்தால் இங்கே இது ஒதிச்சா எனக்கு என்ன கிடைக்கும், ஒன்றும் இல்லையே, இதில் என்ன இருக்குது, இதெல்லாம் லௌகிக்கம்னு நினச்சா யாரும் உட்காந்து பார்ப்பாங்களாம். அந்த தீவிரமாக ஜெயிச்சே ஆகணும்னு விளையாடுறதுனால தானே. அதே பாருங்கள், அவ்வளோ தீவிரமாக விளையாடினால அந்த கடைசியில் ரெஃப்ரி ட்ருன்னு சீட்டி அடிச்சிட்டாங்கன்னா விட்டாங்க. இதுலேயே போயிட்டால் போராயிடும். அந்த விடுற தன்மை வேணும்னா இது தியானம். அவனுக்கு தெரியாமல் செய்யலாம், ஆனால் அது தியானம். இப்போ நமக்கு விவேகானந்தர் இப்படி சொன்னாங்க. என்னென்னா அவர் என்ன சொன்னாங்கன்னா, ஐ சே இட் இன் இங்கிலீஷ், நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். Vivekananda went out to say that you are closer to the divine in kicking a ball than in prayer. நீங்கள் வந்து ஒரு பந்தை விளையாடும்போது, ஒரு பந்தை உதைக்கும்போது கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்யும்போது இருப்பதை விட அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறார். என்னத்துக்குன்னா பிரார்த்தனை பண்ணுறப்போ கொஞ்ச நாள் பழகிட்டிங்கன்னா பிரார்த்தனை இப்படியே பண்ணியிருக்கலாம், குழந்தை எதை பண்ணாங்க அப்படியே திட்டலாம், அப்படியே என்னென்னமோ நினச்சிக்கலாம், எல்லாம் கொஞ்சம் பழகிடுவீங்க, எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க. பிரார்த்தனை மந்திரம் சொல்கிறப்பவே எல்லாமே பண்ணிடலாம். பால் ஒதுக்கணுன்னா அதில் முழு ஈடுபாடு இல்லைன்னா பால் நீங்கள் நினச்ச மாதிரி போகாது. நீங்கள் என்னமோ நினச்சி ஒதிச்சா அது எங்கேயோ போய்க்குது. உயிரை அதில் வச்சதான் நாம் நினச்ச மாதிரி போகுது. அது இல்லைன்னா அது எங்கேயோ போகும். அதே தியானம். எல்லாமே ஒரு நோக்கி இருக்க முடியும்னா. இந்த ஆண்ட்ரூ கார்னெகின்னு இருந்தாங்க அமெரிக்காலையும், உங்களுக்கு தெரியும். அவர்
மகத்தான நிலையில் தொழில் பண்ணிட்டாங்க. அந்த காலத்தில் யாரும் அப்படி பண்ணதில்லை, யாரும் அப்படி பார்த்ததில்லை. அவ்வளோ இப்போல்லாம் வந்துருச்சு அந்த மாதிரி. அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ பணம் சம்பாதிச்சிட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கு சந்தேகம் வந்துருச்சு, இவன் ஏதோ குற்றம் பண்ணுறான், இவனை எப்படி இவ்வளோ பணம் சேர்த்துட்டான், இவ்வளோ சீக்கிரமாக சேர்த்துட்டான்னு பார்த்தாங்க. அதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் போட்டாங்க. ஒரு 6 பேர் காங்கிரஸ்மேன் போட்டு இன்வெஸ்டிகேஷன் நடத்தினாங்க. எல்லாம் பார்த்தா எல்லாம் ஒழுங்காக இருக்குது, எது ஒன்றும் தப்பாக தெரியல. அதுக்கு கேட்டாங்க, எப்படி கொஞ்சம் காலத்தில் எப்படி இவ்வளோ பணம் சம்பாதிச்சிட்டிங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ஆண்ட்ரூ கார்னகி சொன்னாங்க, நான் வேணும்னா ஏதோ ஒன்று மேலே நான் கவனம் வச்சா 5 நிமிஷம் ஒரு அசைவு இல்லாமல் நான் கவனம் வச்சுக்கிறேன், உங்களால் முடியுமான்னு கேட்டாங்க. அது என்ன பெரிய விஷயம், 5 நிமிஷம் நம்மளால் வச்சுக்க முடியாதான்னு சொன்னாங்க. இவர் அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் பண்ணாங்க அவருக்கு. இந்த 6 பேர் காங்கிரஸ்மேன், நமக்கு எம்பி இருக்கிற மாதிரி அவர் 5 செகண்ட் வச்சுக்க முடியல. அதுக்கு அவர் சொன்னாங்க, உங்கள் மாதிரி ஆள் நம்ம தேசம் நடத்தக்கூடாது, நம்ம நாடு நடத்தக்கூடாது. எங்கே போகும் இப்படி இருந்தால், எங்கேயோ போகுது. 5 நிமிஷம் சும்மா நம்ம மனம் ஒரு இடத்துல வச்சுக்க முடியும்னா, மனப்பூர்வமாக விழிப்புணர்வாக வச்சுக்க முடியும்னா, சாமானியமாக இருக்கிற மனிதனா அதிசயமாக மனிதனாக மாறிடுவான். இது தியானம். எது சாமானியமாக இருக்குதோ அதிசயமாக பண்ணணும். மண்ணாக இருக்கிறது மண்பானையாக பண்ண முடியும், அதே மண் எடுத்து மனிதனாக பண்ணிக்க முடியும், அதே மண் எடுத்து கம்ப்யூட்டராக பண்ணிக்க முடியும், அதே மண் எடுத்து ராக்கெட்டாக பண்ணிக்க முடியும், என்னென்னமோ பண்ணிக்க முடியும். அவனுடைய திறமைக்கு அனுசாரமாக பண்ணிக்குவான். தெரியாதவனு சும்மா களிமண்ணாக வச்சுக்கிறான், கொஞ்சம் தெரிஞ்சவனு மண்பானையாக பண்ணிக்குவான், நல்லா புரிஞ்சவன் இன்னொன்று பண்ணுவான். அதில் திறமைக்கு அனுசாரமாக தானே. இந்த திறமை வரணுன்னா, இந்த திறமை எங்கேருந்து வந்திருக்குது? படைத்தல் திறமை இருக்குது, எல்லா விதமான திறமை படைத்தல் இருக்குது. இங்கே இருக்கிற திறமை அந்த படைத்தல் இருக்கிற ஒரு அம்சம்தான் இங்கே நடக்குது. ஒரு அம்சமாக நடக்குதா, இல்லை இது ஒரு வாசலா? படைத்தலுக்கு இது ஒரு வாசல் தானே. இது ஒரு வாசல்னா, சில பேருக்கு அவர் எப்பவுமே வாழ்க்கையில் தோல்வியாக நடந்த வாசல்னா மூடின மாதிரி தெரியுது. வெற்றிகரமாக இருக்கிறவனுக்கு வாசல்னா தெரிஞ்ச மாதிரி தெரியுது. இது திறந்த வாசலை வச்சிங்கன்னா இது தியானம், மூடின வாசல் இருந்தால் முடிவு. இன்னொரு கேள்வி தான், கடைசி கேள்வி. இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு நினச்சா சொல்லலாம், இல்லைன்னா விட்டுடலாம். சொல்லிடுவேன் நான். இல்லை, நீங்கள் சொல்கிறதுக்கு ஒருவேளை கஷ்டப்படுவீங்களோன்னு. இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, என் ரெப்புடேஷன் பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லையே, அதனால எது வேணாலும் பேசுவேன் நான். எனக்கு யாரும் எலெக்ட் பண்ண மாட்டாங்க, அவார்டு கொடுக்க மாட்டாங்க, அதனால என்ன பிரச்சனை? எனக்கு பேசிக்கிறது தானே. நம்முடைய தேசத்தினுடைய சமகால அரசியல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு நம்ம தேசத்தை பற்றி ரொம்ப எண்ணம் இருக்குது, அரசியல் பற்றி எண்ணம் இல்லை எனக்கு. ஆனால் தேசத்தை பற்றி கவனம் இருந்தால் அரசியல் பற்றி கட்டாயமாக எண்ணம் இருக்கணும். இப்போ நம்ம நாட்டில் இது ஒரு பொழுதுபோக்கு ஆயிடுச்சு எல்லாருக்கும். அரசியல் என்ன, ஐயோ அவர் திருடம், இவர் திருடம், இவர் திருடம், அவர் திருடம்னு பேசுகிறது ஒரு பொழுதுபோக்கு ஆயிடுச்சு எல்லாருக்கும். பேசுகிறது ஒரு டீ கடையில் போய் உட்காந்தாலும் அவனை பிரைம் மினிஸ்டர் பற்றி பேசுகிறான், ரோட்டில் போகிறவங்க பேசுகிறாங்க, எந்த கான்ஃபரன்ஸ் பேசுகிறாங்க. இப்போ நமக்கு வந்துச்சு கேள்வி. இப்போது நான் கேட்குறது என்னென்னா, இப்போ நாம் ஜனநாயகத்தில் இருக்கிறோம் அப்படின்னா ஜனங்கள் தான் நாயக்கர். இன்னும் நமக்கு புரியல, ஜனங்களுக்கு என்ன புரியல, நாம் தான் நாயக்கரன்னு புரியல, நாம் அடிமைன்னு நினச்சிருக்காங்க. என்னத்துக்கு இவ்வளோ வருஷம் 300-400 வருஷம் அடிமையாக வாழி நமக்கு என்ன அந்த பழக்கம் போல் நமக்கு இன்னும் நம்ம அடிமையாக தான் இருக்கணும். நாம் தான் எலெக்ட் பண்ணோம் அவர்ன்றதை நம்ம மறந்தே போச்சு. நமக்கு இன்னும் அடிமையாக தான் இருக்கிறோம். ஜனநாயகம்ன்றது வேலை செய்யணும்னா ஜனங்களுக்கு புரியணும், நாம் தான் நாயக்கருன்றது புரியணும். நான் தான் நாயக்கனன்னு புரிஞ்சால் முதலாவது படி என்னென்னா நாம் பொறுப்பாக நடந்துக்கணும். இப்போ சென்னையில் வச்சுக்கோங்க, டிராஃபிக் லைட் இருக்குது. அங்கே டிராஃபிக் லைட் போட்டால் பத்தாது, அதுக்கு அங்கே ஒரு போலீஸ் இங்கே ஒரு போலீஸ் இப்படி நின்றுக்கணும், மீசம் மேலே இப்படி கை வச்சு ஆகணும். இல்லைன்னா இவர் யாரும் இதில் 90% மக்கள் யாரும் நிறுத்த மாட்டாங்க. இப்போது இந்த 90% மக்கள் யார் நிறுத்த மாட்டாங்களோ இவர் எடுத்து போய் பிரைம் மினிஸ்டராக பண்ணால் இவர் என்ன பண்ணுவாங்க? இதை பண்ணுவாங்க. ஸோ அதனாலே அவருக்கு ஒன்றும் கவலை வரல, எந்த மாதிரி நடத்தினாலும் நாடு ஒன்றும் கவலை வரல. எனக்கு நாம் அப்படி தானே இருக்கிறோம்.
நான் பார்க்குறேன், கோயம்புத்தூர்லலாம் நான் வண்டி ஓட்டுறப்போ ரெட் லைட் வந்தால் நான் நிற்பேன், பின்னாடி இந்த பீ 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 பண்ணுறாங்க எனக்கு. அதுக்கப்புறம் இப்படி வெளியே போகிறப்போ அவன் இப்படி காட்டிட்டு போகிறான் என்ன. நான் ரெட் லைட்டை நான் எடுத்துருக்கிறேன், அவன் அப்படி இல்லை. அவன் இது யார் முட்டாள் இப்படி லைட் பார்த்து நிற்கிறான், போலீஸ் இல்லை ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நாம் இருந்துட்டு அங்கே மேலே உட்காந்தவங்க மட்டும் தூய்மையாக இருக்கணும்னா எப்படி முடியும்? இது நமக்கு நாம் தூய்மை இல்லைன்னா, நமக்கு இன்னொருத்தர் அப்படி இல்லைன்னா நமக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக ஆகலை. நமக்கு ரொம்ப இங்கே வந்தப்போ தான் நாம் கொஞ்சம் பேசிக்கிறோம், இல்லைன்னா நமக்கு ஒன்றும் அதை பற்றி கவனம் இல்லை. மக்களுக்கு கவனம் இல்லாமல் இருக்கிறதுனால எப்படியோ நடத்துக்கிறாங்க. இவ்வளோ ஆழமான ஒரு கலாச்சாரத்து பேக்ரவுண்ட் இருந்துட்டு நமக்கு இவ்வளோ பலவிதமான ஞானங்கள் நம்ம நாட்டில் வளர்ந்து வந்து இவ்வளோ நாள் உலகத்திலே ஒரு முக்கியமான ஒரு கலாச்சாரமாக நாடாக இவ்வளோ நாள் வளர்ந்து இப்போ நாம் இருக்கிற நிலை இப்படி இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நாட்டுடைய வாழ்க்கையில் 65 வருஷன்றது ரொம்ப அதிகம் நினைக்கக்கூடாது. நாம் இட்ஸ் about 250 years ago, ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் எல்லாத்துக்கும் முக்கியமான பொருளாதாரம்னா இந்தியாவாக இருந்தது. More than 36% of the world's economy was India. Over 70% of the world's export trade was India. ஸோ இப்போது நாம் வெளியிலேருந்து வந்தவங்க நம்ம ரொம்ப சுகமாக அவர் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நாம் ரிகவர் ஆகலை, இன்னும் நம்ம அந்த ஒரு இதில் தான் இருக்கிறோம், நம்ம இன்னும் அடிமை இதில் தான் இருக்கிறோம். இப்போது இது எப்படி என்ன நம்ம நிலை? வாட் இஸ் ஃபியூடலிசம்? ஃபியூடலிசம் நிலவுடைமை சமுதாயம், நிலவுடைமை சமுதாயம், லேண்டா சென்ட்ரிக்காக இருக்கிற. ஃபியூடலிசம் மீன்ஸ் இப்போ கூட நம்ம அடையாளம், நம்ம ஃபேமிலி, நம்ம கேஸ்ட்டு, நம்ம இதில் இருக்குது. இப்போது நாம் எப்போ இந்த நாட்டில் இப்போ ஓட் பண்ணணும், என்ன எல்லாம் வந்து கேட்குறாங்க, சத்குரு நான் யாருக்கு ஓட் பண்ணணும்? உங்கள் புத்தி உபயோகப்படுத்தி யாருக்கு வேணுமோ அவருக்கு ஓட் பண்ணுங்கள். நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். என்னத்துக்குன்னா நான் சொல்லி ஒரு 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் நான் சொன்ன மாதிரி ஓட்டு போட்டாங்கன்னா ஜனநாயகமே போயிடுச்சு. ஜனநாயகம்னு என்னென்னா, வீட்டில் நீங்கள் 2 பேர் கணவன் மனைவி இருந்தால் அவ்வளோ விருப்பத்துக்கு அவ்வளோ ஓட் பண்ணணும், உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் ஓட் பண்ணிக்கணும். யாரோ ஒருத்தர் போய் நீங்கள் இவருக்கு தான் ஓட் பண்ணுன்னு சொன்னால் ஜனநாயகம் முடிஞ்சு போச்சு. இப்போது நாம் மதத்தினாலேயோ ஜாத்தினாலேயோ இன்னொன்றுனாலேயோ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, எல்லோரும் போய் அவருக்கு போடுறாங்க. இப்போ ஜனநாயகம் நடத்த முடியாது இதில். இப்போ இப்படி இருக்கிறதுனால இப்போது நீங்கள் யாரோ ஒருத்தர் எலெக்ஷன் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க. எலெக்ஷனுக்கு நின்னால் உங்கள் மாமா போய் கொஞ்சம் சப்போர்ட் கேட்டிங்க, உங்கள் மாமா கொஞ்சம் காசு கொடுத்தாங்க, உங்கள் இன்னொருத்தர் ஏதோ பண்ணாங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஏதோ ஒன்று பண்ணாங்க, நீங்கள் நாளைக்கு ப்ரைம் மினிஸ்டர் ஆகிட்டீங்க. அப்போது உங்கள் மாமா எதிர்பார்க்குறாங்க, நான் சப்போர்ட் பண்ணேன், ஏன்னா நம்ம பையன் என்ன பண்ணுறான் நமக்கு, நான் ஒன்றும் பண்ணலைன்னா அவனுக்கு ரொம்ப கோவம் தோடும். இவ்வளோ சப்போர்ட் பண்ணி நான் அங்கே வரைக்கும் பார்த்தேன், அவனுக்கு பாரு முட்டாளே எனக்கு ஒன்றும் பண்ண மாட்டானேன்னு. இந்த மாதிரி வந்துச்சு நமக்கு. இதெல்லாம் நம்ம மனத்திலேருந்து நாம் எடுத்த தான் நாம் ஜனநாயகம் நடத்துக்க முடியும், இல்லைன்னா ஜனநாயகம் நடத்த முடியாது. நமக்கு ராஜன் தான் வேணும், யாரோ ஒரு ராஜன் வேணும் நமக்கு. அவன் பையன் போயே இருப்பாங்க. அப்படி இருந்தால் நமக்கு அதே நம்ம பழகி இப்போ ஜனநாயகன்ற ஒரு புது ஐடியா இன்னும் நம்ம மனத்தில் இறங்கலை. இதனாலே நம்ம அரசியல்ன்றது குழப்பமாக இருக்குது. இந்த குழப்பமாக இருக்கிறப்போ யார் கையில் என்னென்ன எடுத்து போக முடியுமோ எல்லாமே எடுத்து போய்க்கிறாங்க. இப்படி இருக்குது சூழ்நிலை. இது சிரிக்கிற விஷயம் இல்லை. என்னத்துக்குன்னா என்னுடைய உணர்வில் இது நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் என்னுடைய உணர்வில் நான் சும்மா மேலோட்டமாக நியூஸ் பேப்பர் பார்த்து நான் சொல்லலை. இது ஒரு நாடு நடக்கணுன்னா அதுக்கு ஒரு அடிப்படை இருக்குது. இந்த அடிப்படை நாம் இந்த 65 வருஷத்தில் உருவாக்குனது இல்லை. அந்த நம்ம அடிமையாக யார் வச்சுருந்தாங்களோ அவர் உருவாக்கின அடிப்படையே வச்சு நாம் நாடு நடத்துறதுக்கு முயற்சி பண்ணியே இருக்கிறோம். அதுக்கு ஒரு உறுதியான அடிப்படை அதனால் இன்னும் இருக்குது. இன்னும் நாடு ஒன்றா இருக்கிறதுக்கு சம் பேசிக் ஃப்ரேம் ஒர்க் ஹேஸ் பின் செட். அதனால இன்னும் இருக்கிறோம். என்னத்துக்கு நான் இது சொல்கிறேன்னா, இது நிறைய நாட்டில் நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி அடிப்படை இல்லை. இப்போ நான் அந்த லெபனானுக்கு போகிறேன்,
அங்கே போனால் யாருனாலும் நீங்கள் அட்ரஸ் கேளுங்க, உங்கள் அட்ரஸ் கொடுங்க. அவனுக்கு அட்ரஸே இல்லை, ஃபோன் நம்பர், செல்ஃபோன் நம்பர் கொடுப்பான். என்னத்துக்குன்னா அவன் வீட்டுக்கு பேர் இல்லை, வீட்டுக்கு நம்பர் இல்லை, எது இல்லை, போஸ்ட்ன்றதே இல்லை. ஓகே, நம்ம நாட்டில் அப்படி இல்லை. நீங்கள் ஒரு கார்டு போட்டிங்கன்னா 3 நாளில் போகலைனாலும் 3 மாதத்தில் போய் சேர்ந்துடும். ஸ்லோவாக இருக்கலாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சிஸ்டம்ன்றது அவ்வளோ முக்கியமானது. சிஸ்டம்ன்றது இருக்குது நம்ம நாட்டில், சுலபமாக நடக்கலை. ரொம்ப ஊழல் வந்துச்சு, ஏதேதோ பிரச்சனை வந்துடுச்சு, அது அங்கங்கே நாம் கொஞ்சம் அதை ஆயில் பண்ணணும், அப்போ தான் அது போகுது. ஆனால் இன்னும் சிஸ்டம் இருக்குது. ஆனால் இப்போது ஒரு 10 வருஷத்துலேருந்து அந்த சிஸ்டமே வெட்டுறதுக்கு முயற்சி தொடர்ந்து நடந்திருக்குது. இது ஒடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாடு ஒன்றா வச்சுக்க முடியாது. இப்போ ஒரு உதாரணமாக நான் சொல்லணுன்னா, நாம் ஏதோ ஒன்று லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்னு கொண்டு வந்தோம். இது ஒரு உதாரணமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது என்னென்ன அர்த்தம், நீங்கள் யார்கிட்டயோ போய் ஒரு ஜமீன் வாங்கினீங்கன்னு வச்சுக்கிங்க, ஒரு கிராமத்தில் போய் அவன் ஏதோ 1 லட்சத்துக்கு 1 ஏக்கரை உங்களுக்கு கொடுத்துட்டான். எனக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் 1 கோடி ஆயிடுச்சு. அவன் இப்போ கோர்ட்டுக்கு போய் உங்கள் மேலே கேஸ் போட முடியும். நான் ஏமாறி போயிட்டேன், 1 லட்சத்துக்கு கொடுத்துட்டேன், இப்போ 1 கோடியாக இருக்குது, அவன் 1 கோடிக்கு சேல் பண்ணுறான், அப்படி இல்லை எனக்கு அதில் 50 லட்சம் கொடுக்கணும்னு அவனுக்கு பண்ண முடியும். இப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நாட்டில் நீங்கள் எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அதுக்கு மதிப்பு கிடையாது. கவர்மெண்ட் பேப்பரில் கையெழுத்து போட்டால் முடிஞ்சு போச்சு, சத்த மாதிரி தான். நீ அப்படி இருக்கணும். It's as certain, the certainty should be as much as death. நீನು சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கும், ஒரு தடவை சைன் போட்டால் முடிஞ்சு போச்சு. அப்படி இருந்தால் தான் people can do things. 10 கோடி கொடுத்து ஒரு ஜமீன் வாங்கினாங்க, அவருக்கு நாளைக்கு சந்தேகம், இவன் திருப்பி வந்து என்ன பண்ணுவானோன்னு அவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஐம் சேயிங் ஃப்ரம் law to lawlessness we are going. லான்றது நம்ம நாட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக ஓடி இருக்கலாம், ஆனால் இருக்குது. அதே ஒடிச்சிட்டோன்னா நீங்கள் நாடு ஒன்றா வச்சுக்க முடியாது. இன்னொன்று, நம்ம நாடு இப்போன்னு இல்லை, 65 வருஷத்தில் இந்தியா வரல. ஒரு 8000-10,000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அப்போது கூட நம்ம வெளிநாட்டில் இந்த சிரியா, இந்த ஜெருசலம் இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா, அப்போல்லாம் வெறும் நம்ம நாட்டில் இந்த போகிற தொழிலாளிக்காக ஒரு பெரிய பெரிய சிட்டி கட்டினாங்க. அந்த அலெப்போன்ற சிட்டி அதுக்காக கட்டினது. இப்போ எல்லாம் அந்த போரில் எல்லாம் ஒடிச்சு போட்டாங்க. ரொம்ப அழகான ஒரு ஊர் அது. 8000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஊர். வெறும் நம்ம நாட்டில் இந்த போகிற தொழிலாளர்களுக்காக டேக்ஸ் போடுறதுக்காக ஒரு ஊர் கட்டினாங்க. அங்கே எல்லாம் அப்போதுலேருந்து இதுக்கு இல்லை ஹிந்துஸ்தான்னு சொல்கிறாங்க, இல்லை பாரத்ன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தா பொலிட்டிக்கலாக 100 பேர் ராஜர் இருந்தாலும் மித்தவங்களுடைய பார்வையில் இது ஒரு நாடாக இருந்தது. எதுக்கு இப்படி? நம்ம பாஷை, நம்ம மொழி பார்த்தா வித்தியாசமாக இருக்குது, நம்ம உணவு பார்த்தா வித்தியாசமாக இருக்குது, மக்கள் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் எதுக்கு நாம் இது ஒரு நாடுன்னு சொல்கிறதுன்னா, அங்கே எல்லாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையில் ஒரு முடிவில் இருந்தாங்க. இந்த நாட்டில் அடிப்படையானது என்னென்னா ஆன்மீகத்து ஆர்வம். ஆன்மீகத்து ஆர்வம் என்னென்னா, நமக்கு எல்லாத்துக்கும் உயர்ந்தது கடவுள் இல்லை, நமக்கு எல்லாத்துக்கும் உயர்ந்தது முக்தி. முக்தின்னா சுதந்திரம். சுதந்திரம்னா பேலேருந்து சுதந்திரம், கடவுள்லேருந்து சுதந்திரம் நமக்கு வேணுன்ற நோக்கம். நமக்கு சொர்க்கத்துலேருந்து சுதந்திரம், நரக்கத்துலேருந்து சுதந்திரம் வேணும். நாம் நரக்கத்துக்கு போகக்கூடாது, சொர்க்கத்துக்கு போகணும்னு நமக்கு ஆர்வம் இல்லை, அதுலேருந்து விடுதலை வேணும்னு. இந்த சுதந்திரத்துக்காக தேடுற மக்கள்னு பார்த்து இந்த ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கிறதுனால இது ஒரு கலாச்சாரம்னு பார்த்து இதுக்கு இந்துஸ்தான் பேர் கொடுத்தாங்க, இல்லை பாரத்ன்னு பேர் கொடுத்தாங்க. இந்த நம்ம நாடு ஒருத்தர் பார்த்து ஒரு மாதிரி இருக்கிறாங்க, வேறு வேறு பாஷை பேசிக்கிறாங்க, வேறு வேறு மதம், வேறு வேறு கடவுள், வேறு வேறு கோயில், எல்லாமே வித்தியாசம். அப்படி இருந்தாலும் ஒன்றா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா இந்த முக்தி தேடுதல். இது ஒன்று வெட்டிட்டிங்கன்னா நீங்கள் எதுக்கு கூட இருக்கணும்னே நமக்கு புரியாது. என்னத்துக்குன்னா ஒரு நாடு உருவாக்கணும். முதல்ல ஒரு நாடுன்றது ஒரு ஐடியா தான். இது ஒன்றும் எங்கேயோ பூமியில் அது தானாக ஊரில், அது மக்கள் மனத்தில் இருக்கிற ஒரு எண்ணம் தான். அந்த எண்ணத்துக்கு மேலே நமக்கு ஒரு பெருமை, நம்முடைய இதுன்றது ஒரு உணர்வு, ஒரு ஆழமான ஒரு பெருமை நமக்கு அது மேலே நம்ம ஏற்படுத்தலைன்னா நாடு ஒன்றா வச்சுக்க முடியாது. இப்போ நாம் இருக்கிற நிலை எப்படி இருக்குதுன்னா, அமெரிக்காவில் எல்லாருக்கும் வீசா கொடுத்தாங்கன்னா இங்கே இருக்கிறவங்க 70% மக்கள் நீச்சல் அடித்து போயிடுவாங்க. ஆமாம், அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நாடு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறோம், விட்டா எல்லாம் ஓடி போயிடுவாங்கன்னு. என்ன நாடு இல்லை, இது சிறைதானே, சிறைதானே ஆயிடுச்சு. இங்கே இருக்கணுன்ற ஆர்வம் இருந்தால் தானே இது நாடுன்னு சொல்ல முடியும்.
இந்த நாடு உருவாக்குறதுக்கு அடிப்படை என்னமோ அதே நாம் வெட்டிட்டு போயிருக்கிறோம். நாட்டை பற்றி எந்த பெருமை இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம ஒரு புஸ்தகம் பார்த்தாலும் அப்படி தான். இப்போ நீங்கள் நம்ம ஸ்கூல் குழந்தை என்ன படிக்கிறாங்க பாருங்கள், அங்கே பெருமைகரமானது எதுனா இருக்குதா நம்ம இத்திஹாசத்தில்? ஒன்றும் இல்லை. அவன் வந்தால் நம்ம அடித்தா, இவன் வந்தால் நம்ம அடித்தா, இதான் எழுதி கொடுத்தாங்க. என்னத்துக்குன்னா அவர் எழுதி கொடுத்த இத்திஹாசம் அப்படியே வச்சுருக்குறோம் நாம். இப்போது நீங்கள் இந்த லெபனன், அந்த சிரியா, அந்த ஏரியாவில் போனீங்கன்னா ஒரு ஃபினிஷியன் டெம்பிள் கட்டிருக்காங்க லெபனனில் 4300 years ago. இது லெபனனில் படிக்கிற குழந்தை 3வது கிளாஸ் 4வது கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு எல்லாமே தெரியும். இது இந்தியாவிலேருந்து யானை, சில்பி, யோகி வந்து உருவாக்குனாங்கன்னு எல்லாரும் படிக்கிறாங்க. நம்ம நாட்டில் யாருனாலும் ஒரு குழந்தை படித்தாங்களா இப்படின்னு கேட்குறேன். நம்ம நாட்டிலேருந்து இப்படி போய் இவ்வளோ பெரிய வேலை பண்ணாங்கன்னு. தமிழ்நாட்டிலேருந்து மக்கள் போய் கம்போடியாவில் கட்டினாங்க. இப்போ கூட யாருனால கற்பனை பண்ணிக்க முடியாது. அந்த ஆங்கோர் தாம் அண்ட் ஆங்கோர் வாட் இப்போ கூட நம்மளால கற்பனை பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி வேலை பண்ணாங்க. 1வது கிளாஸ்லேருந்து 12 கிளாஸ் வரைக்கும் தமிழ்நாட்டில் படிக்கிற குழந்தை பெருமையாக இது எதாவது படிக்கிற மாதிரி எங்கே இருக்குதான்னு கேட்குறேன். இருக்குதான்னு கேட்குறேன். படிச்சுங்களா? இல்லை. இப்போ எப்படி பெருமை என்று வரும்? வாய்ப்பு கிடைச்சா அமெரிக்கா ஓடிடலாம் தான் இருக்கிறாங்க எல்லாமே இளைஞர். முடியாதவங்க மட்டும் தான் இங்கே சிக்கிக்கிறாங்க. This is very, very important. The most fundamental thing to create a nation is people should have pride in the nation. If they have to have pride, because it's just an idea. The idea can just break any time. If you don't constantly inspire that pride in people, ஒரு க்ஷணமும் மக்கள் மனத்துக்குள்ளே அவருடைய உணர்வில் இந்த நம்ம நாடு என்ற உணர்வு பற்றி ஒரு பெருமை, ஒரு ஆர்வம் நாம் உருவாக்கலைன்னா, அக்கறை உருவாக்கலைன்னா எப்படி நாடுன்னு வச்சுக்க முடியும்? நம்ம நாடுனா போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. வாய்ப்பு கிடைச்சா ஓடிடுவாங்க. நீங்கள் ஒரு ஐடியான்னு சொன்னால் அந்த ஐடியாங்கிறது எல்லா ஐடியாக்களுமே காலந்தோறும் மாறிக்கொண்டே தானே வந்திருக்குது. ஐடியாஸ் ஹவ் பீன் சேஞ்சிங் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். ஸோ அதனால் இந்த ஐடியாவும் மாறும் என்பது வந்து தானே ஒரு இயற்கையான ஒரு விதி. அப்படி என்ன உடைச்சிடலாம். அதுக்கு என்ன நான் உடைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். என்னதுக்கு நானும் உடைக்க வேண்டாம் தான் நினைக்கிறேன். பட் ஆனால் அது ஐடியாங்கிறதுக்கு மேலே வேறு ஏதோ அதை சொல்லணுமோன்னு நான் நினைக்கிறேன். No, it is, see, nation is just an idea. Because at one time I come from Mysore. Mysore was a kingdom by itself. அங்கே இருக்கிறவங்க மைசூர் மகாராஜா, அவ்வளோதான். அவருக்கு இந்தியான்னு இல்லை. இந்த 1947 பண்ணப்போ அதெல்லாம் பண்ணி இந்த ரிப்பப்ளிக்கன் பண்ணப்போ இது பாரதம்ன்ற ஒரு நாடு. இது நீங்கள் என்னென்னமோ இருக்கலாம், தமிழ் பேசிக்கலாம், குஜராத்தி பேசிக்கலாம், இன்னொன்று பேசிக்கலாம், இன்னொன்று என்ன பேசினாலும் சரி. நம்ம நேஷ்னல் ஆந்தமே இன்னும் பஞ்சாப் சிந்தன் எல்லாம் சொன்னாங்க இல்லையா? எதுக்குன்னா எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு நாடுன்னு ஒரு ஐடியா. இந்த ஐடியா கூட நமக்கு ஒரு ஈடுபாடு, ஒரு அடியாளம், ஒரு பெருமை வரலன்னா அது நம்ம அந்த ஐடியா ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது, ஒடிஞ்சு போயிடும். ஒடிஞ்சால் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஐடியா தானே எப்படியானாலும் ஒடிச்சிக்கலான்னா கொஞ்சம் கஷ்டம். நாம் ஐடியா கொஞ்சம் பெருசு பண்ணணும், சிரிச்சு பண்ணக்கூடாது. தேங்க்யூ ஃபார் யுவர் ஐடியா. வெரி மச். உள்நிலையிலிருந்து உலகம் வரையில், காடுகள் தொடங்கி கடவுள் வரையில், தேகம் தொடங்கி தேசம் வரையில் பல்வேறு அம்சங்களை சத்குருவிடம் தன் கேள்விகள் மூலம் அருமையான விளக்கங்களை நமக்காக பெற்றுத்தந்த திரு மாதன் அவர்களுடைய வருகைக்கும் பங்கேற்புக்கும் நம் உலங்கணிந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம்.